வணக்கம் மக்களே, வட லண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது வந்து எவர்டனோட போயிட்டு ஹில் டிக்கின்சன் ஸ்டேடியம்ல அவையில போயிட்டு ஒரு வின் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வின்னு எப்படி எடுத்தோம், இன்னும் பெட்டரா எடுத்திருக்கலாமா, இல்ல அங்க என்னெல்லாம் தப்பு பண்ணினோம், என்னெல்லாம் கரெக்டா பண்ணினோம், அதை பத்தி அந்த கேமை பத்தி எங்களோட ஒப்பீனியன் எல்லாம் இந்த எபிசோட்ல பேச போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து மிட் வீக்ல வந்துட்டு ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் ஆடுறோம். கரபாவ் கப்ல வந்து நம்ம வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் ஆட போறோம் கிறிஸ்டல் பேலஸோட. அந்த கேமை பத்தியும் ஒரு லைட்டா ஒரு ப்ரிவியூ பண்ண போறோம். அண்ட் இப்போ நிறைய விஷயங்கள்லாம் பேசுறதுக்காக இருக்கிறதுனால அண்ணன் இன்னைக்கு தனியா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட எக்ஸ்ட்ராவா ஆள் சேர்த்து நாங்க ஒரு 4 பேரா வந்திருக்கோம். நானு, ஹேமந்த், தீபக் மற்றும் யூஸ்வலா நம்மளுடைய இந்த வீக்கெண்ட் ரிவ்யூக்கு வராத ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் வந்திருக்காப்ல. ஸோ எஸ், வணக்கம், வெல்கம் டு த ஷோ கைஸ். ஹலோ வணக்கம் ப்ரோ. கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் சண்டே இன்னைக்கு எல்லாம் வந்து ஒரு மாதிரி காலையில இதுவா இருக்கீங்க? ஸ்லோவா இருக்கும். சுத்தி ஸ்லோவா போயிட்டு ஒரே ஏரியா கொண்டு வந்துட்டு இருக்கோம் அட்டாக்க. அந்த மாதிரி தான் நடக்குது. பட் யா, கிளை மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஹைப்பு அதெல்லாம் இருக்காமே, அந்த ஹைப் எல்லாம் பண்ணி விடுங்க. அண்ட் எஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இது வந்து ரெகுலரா சொல்றதுனால, ரெகுலரா சொல்லாலும் சம்டைம்ஸ் மறந்து போகுதுங்கிறது அது வந்து ஒரு மேட்ரு. பட் ஸ்டில் இட்ஸ் ஆல் குட். வி ட்ரஸ்ட் யூ கைஸ். நீங்க வந்து எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டினியூ சப்போர்ட் பண்ணுங்க. வித் தட் அவுட் த வே கைஸ், அப்படியே நம்ம வந்து கேம்குள்ள போயிடுவோம். டேரக்டா தாவி குதிச்சிடலாம் கேம்குள்ள. ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல இருந்தே போவோம். நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்லாம் நிறைய இருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு. பட் ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல இருந்தே போயிடுவோம். ஆகாஷ், நீ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்க இந்த ஏரியா பக்கம். நீ சொல்லு, ஃபர்ஸ்ட் தாட்ஸ், ஸ்டார்டிங் லைன் அப். ஸ்டார்டிங் லைனப்ல வந்து நான் மேட்சுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஆரம்பிக்க மாட்டேன், நானா இருந்து ஆரம்பிக்க மாட்டேன். வேற வழி இல்லை, அதான் ஆரம்பிச்சிருக்கேன். வேற வழி இல்லைன்னா இல்ல, வேற வழி இருக்கு, ஆனா அந்த வழியை நம்ம எடுக்க மாட்டோம், அவ்வளவுதான். அப்படி சொல்லிக்கிறோம். வேற வழி, நிறைய வழி இருக்கு, 2 வழி இருக்கு. ஆனா ஒரே வழியை தான் எடுக்கிறேன். பட் ஆகாஷ், தெரியாத உங்களுக்கு யாருன்னு சொல்லுங்க. அதான் சொல்ல வரேன். ஒடிகார்ட் ஸ்டார்ட் பண்ண கூடாதுங்கிறது என்னோட ஒபினியனா இருந்தது கோயிங் இன்டு திஸ் கேம். இப்ப 2 வாரமா அரவிந்தோட சண்டை போட்டுட்டு இருக்கேன் நானு. எனக்கும் அரவிந்துக்கும் 2 வாரமா சண்டை. அதுக்குள்ள பூந்துட்டு இன்னுமாடா அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குற அளவுக்கு சண்டை 2 பேருக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா வந்து சில கேம்ஸுக்குலாம் வந்து அவன் தேவைப்படுவான், சில கேம்ஸுக்கு தேவைப்பட மாட்டான். இது ஒன் ஆஃப் த கேம்ஸ் வந்து எவர்டன் கேம். ஸோ வந்து அவன் ஒரு மிட் பிளாக் டீம் கூட அவனால வந்து ஒரு ஃபைனல் தேர்ட்ல பண்ண முடியாது. டீப்பாவும் பண்றதுக்கு ஆல்ரெடி 6 இருக்குங்கிறப்போ அவன் ஸ்டார்ட் பண்ணிருக்கவே கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஐ வுட் ஹவ் ஸ்டார்டட் எஸ்ஏ. அது வந்து ஸ்டார்டிங் லைன்ல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எனக்கும் ஆர்டேட்டா இருக்கும். பட் அது வந்து அவன் 90 மினிட்ஸ் ஆடினது இன்னும் எனக்கு வெறுப்பா இருக்கு. அது வந்து இன்னும் எனக்கு வந்து டென்ஷனா இருக்கு. நான் ஏன்டா 90 மினிட்ஸ் ஆட வைக்கிறேன், 87 மினிட்ஸ் ஆட வச்சிருக்கான். பட் அதர் தேன் தட் வந்து ஐ ஃபெல்ட் இட் வாஸ் கண்ட்ரோல் கேம் தான், கண்ட்ரோல்டு வின். அது எய்தர் ஆர் வந்து இந்த பெனால்டி இல்லாட்டியும் ஒரு கோல் வந்திருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். எப்படியாச்சு அவங்க த்ரெட்டனிங்காவே இல்லை, ஏன்னா எந்த ஐயும் இல்லை, ரூல்ஸ் பெரியால் யாருமே இல்லை நமக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஐ ஃபெல்ட் ஓகே, கண்ட்ரோல் இருந்தது, பட் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணல. தான் என்னோட ஃபீல் பண்றேன். அதாவது அட்லீஸ்ட் இன்னொரு கோல் அடிச்சிருக்கணும், இஃப் யூ ஹேட் அ பெட்டர் கிரியேட்டர் டீம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் அதான் இனிஷியல் தாட்ஸ். ஐ மீன் பாஸ்ட் 4 அவே கேம்ஸ்க்கு இந்த அவே கேம் ஃபார் பெட்டர். இல்லாம ஒரு கண்ட்ரோல்டு நம்ம வந்து சண்டர்லேண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, சண்டர்லேண்ட் கேம்னா சண்டர்லேண்ட், செல்சி, வில்லா மூணுமே நமக்கு பிபி கேம்ஸ் தான். இந்த கேம் வந்து ஐ திங்க் வந்து கொஞ்சம் 1-0 இருந்தாலும் கொஞ்சம் ஓகே. சலீபா பெனால்டி டெசிஷனை விட தவிர மற்ற எதுவுமே நமக்கு கொஞ்சம் பானிக்கா. I didn't see any penalty decisions. What are you talking about? எனக்கு லைட்டா பாத்ரூம் நம்ம லீட்ல இருக்கோம், சிட்டியும் ஃபர்ஸ்ட்ல இருக்கானுங்கிறப்போ நம்மளால ரெஃப்ரி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நினைச்சேன். பட் இந்த வருஷம் கொஞ்சம் நியாயமா தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பிரைட்டன் கேம் வைப் வந்தது போன சீசனா, அதுக்கு முந்தின சீசன் ஞாபகம் இருக்கா? அந்த ஹெட் கிளாஷ் மாதிரி, ஐயோ டே ஏதோ குத்துற போறானுங்கடான்னு. சோ மத்தபடி இட் வாஸ் குட் வின். நிறைய அடிச்சிருக்கணும்ங்கிறத என்னோட வின். பட் அட்லீஸ்ட் வந்து பேனிக் ஆகாம வின் பண்ணோம். அது வந்து ஒரு குட் ஸ்டெப் டிசம்பர்ல. தடபுடலாம் ஆரம்பமே வந்து ஒரு ஓடகாட புள்ளி வச்சு குத்துற மாதிரி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு எபிசோடு. பட் ஆனா எப்படி சொல்றது, லைக் நம்ம ஸ்டார்டிங் லைன் அப்ல வந்துட்டு எஸ்ஏ வந்திருந்தாலுமே எனக்கு வந்துட்டு இந்த இதுல வந்து பெருசா
அவனை வந்து 10ல விளையாட விட்டா இல்லாட்டி அவனை ஆர்சிஎம்ல விளையாட விட்டா பெருசா ஏதாச்சும் பண்ணிருப்பானான்னு எனக்கு இல்ல தெரியல. ஏன்னா கண்டிப்பா ஷார்ட் இன்னும் 2-3 அட்லீஸ்ட் டெஸ்ட் பண்ணிருப்பான் பிக்ஃபோர்ட். இவன் வந்து ஷார்ட் அடிக்கவே இல்ல. சொல்றேன். ஓகே ஓகே. இவன் வந்து ஆக்சுவலா அடிக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் கூட இருந்தது. இவன் டெஸ்டே பண்ணல. ஆமா. திரும்பியும் வந்து கட் பேக்கோ டிம்பருக்கு போடுறான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு. பட் நம்ம தனியா வச்சு ஒரு செக்ஷன் அடிப்போம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் சாட்டிஸ்ஃபைடா வின்ல லைக் இல்ல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்ல ப்ரோ, சாட்டிஸ்ஃபைட் தான். பிகாஸ் நம்மளுக்கு வேண்டியது வந்து 3 பாயிண்ட்ஸ். எஸ்பெஷலி சிட்டி வந்து 3-0 உதச்சானுங்க. வெஸ்டாம் அந்த 3வது கோல் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படா பிரீமியர் லீக்ல ஆடினீங்கன்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி கோல். அந்த ட்வீட் வந்துச்சு. இது வந்து அது பேர் என்னது, ஏதோ வெஸ்டாம் ஏதோ எத்திஹாட்ல போயிட்டு அவங்க வந்து ஏதோ பயங்கரமா பண்ண போற மாதிரி அது ஒரு ஹோப் வச்சுட்டு மேட்ச் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கோல் 5வது நிமிஷத்துல போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சு. அதுல இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் சொன்னா அது அப்படியே இல்ல நான் ஏன் சொன்னேன்னா இது வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். சிட்டி ஆர்சனல் அட்டாக் பாக்குறப்போ நம்ம அட்டாக் ரொம்ப அண்டர்வெல்மிங்கா இருக்கு ஆன் த பால். நான் சொல்றேன் அதனால வந்து ஐ வாஸ் பேனிக் ஸ்டேட். ஏன்னா வந்து நான் பேனிக் ஸ்டேட் போய்ட்டான். டேய் என்னடா சொல்ற நீ? ஏன்னா வந்து ஏன்னா சண்டர்லாண்ட் அவே, வில்லா அவே, செல்சி அவே மூணுமே வந்து பதட்டத்துல ஆடணும் அட்டாக். சிட்டி வந்து ரொம்ப வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா கோல் அடிக்கிறாங்களா, எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பயந்துட்டாங்க ஒரு கட்டத்துல. அதுதான். சாரி ஹேமந்த் சொல்லு. யா இல்ல ப்ரோ, வெஸ்டாம்லாம் வந்து நம்ம வெஸ்டாம் எல்லாம் ஹோப்பே வச்சுக்க முடியாது. எஸ்பெஷலி நம்ம 2 சீசன் முன்னால அந்த ஃபைனல் டேலாம் அந்த கேம் நம்ம எவர்டன் கரெக்டா இருந்தோம் ஹோம்ல. அதே ரிப்பீட்டா இருந்தது நேத்தி. ஸோ வெஸ்டாம்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. வெஸ்டாம் எல்லாம் எனக்கு எந்த ஹோப்புமே இல்லை. டெரிபிள், வெரி குட் சான்ஸ் டு கோ டவுன். ஸோ அதுதான் அவங்களோட கதை. நம்ம கதைக்கு வருவோம். ஆர்சனல் நாட் ரியலி சர்ப்ரைஸ் ப்ரோ வித் ஸ்டார்டிங் லைன் அப். ஓடகார்ட் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்றது சர்ப்ரைஸ் இல்ல. வி நோ தட் யூனோ ஆர்டெட்டா வந்து லைக் அவனை தான் ட்ரஸ்ட் பண்ணி ஆடுறான். ஐ மீன் அட் திஸ் மோமெண்ட் இன் டைம் ஈவன் தோ எஸ்ஏ வந்து அந்த ஹேட்ரிக் அடிச்ச அப்புறமா ஒரு ஃபியூ கேம்ஸ் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஐ ஸ்டில் ஃபெல்ட் தட் அவன் தான் வந்து லைக் அந்த பாக்ஸ் வெளியில இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், பாக்ஸ் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ப்ரோ அவனுக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் ப்ரோ அடிக்கிறதுக்கு கரெக்டா. அதுதான் அது அவன் சூப்பரா பண்ணுவான். ஈவன் ட்ராசார்ட் ஆல்சோ அது சில டைம் சூப்பரா பண்ணுவான். ஸோ நாட் ரியலி சர்ப்ரைஸ். பட் எனக்கு என்னன்னா ஓகே இந்த டீம் இருக்கு, இந்த டீம் வச்சு நீ போய் வந்து ஜெயிக்கணும் இங்க. ஸோ அதுதான் ஓடகார்ட். நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஆகாஷ் ப்ரோ மாதிரி தான் எக்கோ எவ்ரி திங் ஹி செட். ஓரளவுக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து ரிஸ்கி பாசஸ் ட்ரை பண்ணிருக்கலாம். ஒரே ஒரு நல்ல பாஸ் தான் ப்ரோ போட்டான் அந்த ஹோல் கேம்ல. ஒரே ஒரு லைன் பிரேக்கிங் பாஸ் போட்டான் டிம்பருக்கு. அண்ட் அது கட் பேக் வந்ததுல ஃப்ரம் டிம்பர். அதுதான் வந்து ஒரு பயங்கரமான பிளே. பட் அதர் தன் தட் he needs to improve a lot bro actually. லைக் கியாக்கரேஸை ஃபைன் பண்றதா இருக்கட்டும். சில கியாக்கரேஸுக்கே ஒரு பாஸ் வந்து ஓவர் ஹிட் பண்ணான். அதெல்லாம் வந்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ ரைட்ல போய் பாவம் அவனே எப்பயாவதுதான் கால்ல வருது கான்பிடன்ஸ் வரலான்னு எப்பயாச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பாலுக்கு. கரெக்ட். அதையும் கோல் விட்டு வெளியே தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஸோ நான் கியாக்கரேஸை பிளேம் பண்ண மாட்டேன் ப்ரோ. நிறைய வாட்டி லைக் நிறைய பேர் இப்போ வந்து நீங்க டாக் ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா கியாக்கரேஷ் வந்து அவனை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. பட் அவனுக்கு வந்து அவனை ஃபீடே பண்ண மாட்டேன்றான் நம்ம ஒழுங்காவே. எஸ் ஹி ஆல்சோ மேபி சர்டன் சான்சஸ் விட்டுறான், ஒத்துக்கிறேன். பட் ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு வந்து நீ அட்லீஸ்ட் ஒரு 5 சான்சஸ் 4 சான்சஸ் ஒரு டீசென்ட் சான்சஸ் கிரியேட் பண்ணாதான் அட்லீஸ்ட் ஹீ வில் ட்ரை டு ஸ்கோர் அ கோல். பட் பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட் ப்ரோ. டிஃபென்ஸ் வாஸ் குட். அட்டாக் வாஸ் ஆல்சோ குட். லெட்ஸ் நாட் கெட் திஸ் ட்விஸ்டட். அட்டாக் வாஸ் ஆல்சோ குட் நேத்தி. என்னன்னா நம்ம ஃபினிஷிங் தான் ஒழுங்கா இல்ல. ட்ராசார்ட் என்னன்னா அவர் வந்து அந்த டாப் ரைட் கார்னர் அவரு போஸ்டட் ஸ்டாம்ப் மாதிரி ட்ரை பண்ணுகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த R1 சர்க்கிள் வந்து ஓவரா குத்துறான்னு நினைக்கிறேன் அந்த பவர். லைட்டா போஸ்ட்ல ஆச்சுது. அதுக்கப்புறமா ஐ திங்க் சாக்கா சான்ஸ் கூட குட் ஹவ் டன் பெட்டர். ஐ திங்க் ஹி ஹேட் மோர் டைம் தென் ஹி தாட்னு தோணுச்சு. அவன் வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணிட்டான். பட் நல்லதா ஆடினானுங்க, 2 பேர் நல்லா ஆடினானுங்க. ட்ராசார்ட் வாஸ் ஸ்கின்னிங் தட் ரைட் பேக் ஓப்ரையன். அவன் லிட்டரலா அந்த ஃபுல் பேக் அந்த இங்கதான் வந்து ஃபுட்பால் ஐக்யூ வந்து நான் ட்ராசார்டு கொடுப்பேன். ஏன்னா பிசிக்கலி பாத்தீங்கன்னா 2 பேரும் வாய்ப்பே இல்லை. இவன் வந்து அவனை தாண்டவே கூடாது ஆக்சுவலா. பட் அவன் அந்த ஃபுட்பால் ஐக்யூ வச்சு லைக் அந்த ஃபெயிண்ட் பாடி ஃபெயிண்டா இருக்கட்டும், இந்த கிவ் அண்ட் கோவா இருக்கட்டும், நிறைய சிச்சுவேஷன்ஸ் நல்லா ஆடினா. பட் யா ஓவரால் ஓகே ப்ரோ, குட் பெனல்டி. சோ யா 1-0. ப்ரோ
ஆக்சுவலா அவன் இந்த சீசன் பரவாயில்ல ப்ரோ, ஓரளவுக்கு டீசென்டா ஆகுறான். ஸோ நாட் த worst. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங். அவன் வந்து இந்த அவுட்புட் கொடுத்தாலே வந்து பெரிய விஷயம்டுவான் ஆமா ஆமா இந்த நம்ம இந்த சுச்சுவேஷன்ல. மாதிரி வந்து இது பண்ணாலே போறோம். அவன் ஆனா சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும் அவனை ஆட வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓப்பனா இருக்கிற ஆமா. டீமுக்கு அகேன்ஸ்டா ஆட வச்சு நீ ரொம்ப வேலையெல்லாம் பண்ண தேவையில்லான்னு விட்டுடலாம். தீபக், யார் தாட்ஸ்? ஓடகார்டை பத்தியே நிறைய பேசிட்டோம். ஸோ அந்த ஏரியா விட்டு வெளியே வா, ஓவரால் கேம் பத்தி நம்ம பேசுவோமே. ஓவரால் கேம் அதான் ஹாப்பி வித் 3 பாயிண்ட்ஸ் டெஃபினெட்லி. இந்த லாஸ்ட் 3 அவே கேம்ஸ் ஒன்றும் பண்ணல, லைக் பாயிண்ட்ஸ் டிராப்டு, ஒழுங்காவும் ஆடல. அதனால இந்த கேம் வாஸ் குட். எல்லாரும் சொல்லுவாங்க எவர்டன் ஆள் இல்ல இது இல்லைன்ட்டு, பட் இல்லைனாலுமே அவங்க ஒண்ணுமே கிரியேட் பண்ணல, லிட்டரலி லைக் 0 சான்சஸ் ஃபார் தம். அது வந்து ஆனா வந்து அந்த பயம் இருந்தது, எப்பவுமே இருக்கிறது. அந்த உல்ஸ் கேம் கூட ஜாலியா தான் இருந்தோம், 1-0 தும்முன்னு போட்டாங்க. அதே மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற பயம் இருந்தது ஆப்வியஸா. சோ வந்து அந்த லாஸ்ட் இந்த சாக்கா ஃபவுல் எல்லாம் கொடுப்பானே அந்த ஃப்ரீ கிக்கு, ஏன்டா அங்க போய் ஏன்டா ஃபவுல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் பட் வந்து ரைஸ் பட் நல்லா ஆடினதுனால வி தப்பிச்சிட்டோம் ப்ரோ மிட்ஃபீல்ட்ல நேத்து. ஆமா, ஐஸ் எல்லாம் அது முரட்டுத்தனமா கான்ஸ்டன்ட் இந்த சீசன்லாம் அந்த அவன் நம்ம நினைக்கும் போது இப்ப யாராவது வந்து பால் எடுக்கணுமே அப்படின்ற போது ரைஸ் அங்க இருப்பான், அது யாராவது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வேணுமே அப்படின்னா ரைஸ் அங்க இருப்பான். ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ல எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு அந்த குங்ஃபு இது பண்றப்போ வந்துட்டு அப்படியே சுத்தி சுத்தி அடிப்பானுங்க. ஒரு மாதிரி அது ஒரு நம்ம இதுல ஜாய்ஸ்டிக்ல ஒரு மூவ் பண்ணுவோம்னா அப்படியே எகிரி குச்சி சுத்தி ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் ஹவுஸ் கிக் எல்லாம் அடிப்பான். ரியூ அடிப்பானே அந்த ரவுண்ட் ஹவுஸ் கிக். அவன் ரியூ தாசன் அடிப்பான், ஒரு மாதிரி காலை தூக்கிட்டு அடிப்பான். லிட்டரலி ரைஸ் வந்து அதான் பண்ணிட்டு இருந்தான் நிறைய பாலுக்கு. திடீர்னு பார்த்தா ஜம்ப் அடிச்சுட்டு அப்படியே சைடு திருப்பி ரவுண்ட் ஹவுஸ் கிக் அடிச்சா ஒரு தடவை. டேய் எங்க வருது இதெல்லாம், என்னடா பண்ற? அவனுடைய டெக்னிக்கல் அபிலிட்டியும் செம்ம இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பயங்கரமா டெக்னிக்கல் பாசிங் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். அண்டர் பிரஷர் ஹாஃப் டைம்ல நல்லா கேரி பண்றான் ப்ரோ நேத்து. ஆக்சுவலா ஈஸியா ரைட் பண்றான். அதெல்லாம் ஆக்சுவலா ஒரு லெவல் நம்ம பாக்குறப்ப அது கூர்ந்து கவனிச்சா நல்லா தெரியுது. இன்ஃபேக்ட் கூர்ந்து கூட கவனிக்க தேவையில்லை, யூ see it. நம்ம இதே வந்துட்டு போன சீசனே பாத்திருப்போம். ஹி கெட் லாக், லைன் பக்கத்துல லாக் ஆயிட்டு 2 பேர் மாட்டிப்பான், பால் பாஸ் பண்றதுக்கு ஆள் இல்லாம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பால வெளியே தட்டி விடுவான். அப்ப அதுல இந்த தடவை வந்து அந்த லெஃப்ட் சைடுல நல்லா ஆட ஆரம்பிச்சிருக்கான். improved his game to the next level. அப்சல்யூட்லி. நேத்து மேட்ச்ல நீ சொல்றது கரெக்ட். ஏன்னா நேத்து மேட்ச்ல நம்ம வந்து ஃபுல் லெஃப்ட் ஹேண்ட் பயஸோட விளையாடணும். அவன் நம்ம ஜோன்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து எல்லாமே மிடில் தேர்ட்ல வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல தான் ஃபுல்லாவே ஆக்கிபை பண்ணிருக்கோம் எல்லாத்தையுமே. சோ அது வந்து ரைஸ் தான் ஒரு பெரிய ரீசன் அதுக்கு. நம்ம திருப்பி அங்க வருவோம், எல்லாத்துக்கும் காரணம் அவன் ஒருத்தன் தான். But overall happy with that 3 points and ஒரு 1-0 win. மெயினா அந்த 1-0 வின்னுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ஹார்ட் அட்டாக் கொடுத்தது எந்த விதத்துலனா அவங்க கிட்ட வந்து ஒரு பாலை வச்சுட்டு நம்ம ஒரு பீரியட்ல வந்து நம்ம பால் லூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பீரியட்ல ப்ராபப்ளி அவங்க கிட்ட பால் போனதுனால ஏதாச்சும் த்ரெட்டன் பண்ணுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்ததை தவிர்த்து அந்த த்ரெட்டனிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஸ்பெசிபிக்கா இந்த மேட்சுக்குன்னு இல்ல, லைக் அந்த கான்ஸ்டன்டா இந்த 3 மேட்சுமே வந்து நம்ம லாஸ்ட் 90 மினிட்ஸ்ல கோல் கன்சீட் பண்ணி தோக்குற அந்த ஹார்ட் அட்டாக் இருக்கிறதா செய்யும். எனக்கு தெரிஞ்சு அது ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு வருஷமா இருக்கிறது தானே. ஆமா, இது புதுசு கிடையாது, நம்மளுக்கு எப்பயுமே இருக்கிறது தான். நம்மளுக்கு வந்து 2-0 போறவர்கள் இருக்காது. பட் ஆனா அதுதான் அவங்கள எந்த வகையில அவங்க த்ரெட்டன் பண்ணாலுமே அது எதுவுமே பெருசா அமௌண்ட் ஆகாதது வந்துட்டு ஓகே. எனக்கு வந்து இவங்க சொல்ற அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு 1-0 அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் அகேன் அதுக்கு நம்ம டிஃபென்ஸ் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் ஹோல்ட் பண்றோம் அண்ட் நம்மளுடைய கோல் கீப்பர் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஹோல்ட் பண்றோம், எல்லாமே இருக்கு. பட் வில் டாக் மோர் அபவுட் இட். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா நம்ம பேசின மாதிரி ப்ரீவியஸ் கேம்ஸோட கம்பேர் பண்ணா டெஃபினட்டா இது வந்து ஒரு மச் இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். ரைட் ஃப்ரம் த பிகினிங் நம்ம என்ன பண்ண போறோங்கிறது கரெக்டா தெரிஞ்சுதான் பண்ணோம். பட் அதே நெகட்டிவ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம என்ன பண்ண போறோம் தெரிஞ்சுது, பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோங்கிறது ரொம்ப மோசமா இருந்துச்சு. இந்த சென்ஸ் தட் நம்ம டிஃபென்சிவ்லி நம்ம வந்து எதுவும் பெருசா அஃபெக்ட் ஆகல, அஃபென்சிவா நம்ம எதுவும் அஃபெக்டும் பண்ணல. அது வந்து ஒரு அளவுக்கு உண்மைதான் டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பார்த்தோம்னா. ஆகாஷ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி பேசுவோமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி வந்து சுருக்கமா சொல்லணும்னா வந்துட்டு எப்படி சொல்றது, பல்லப்பொடினா பாவம் மாதிரி தான் ஆடணும். பெருசா ஒன்றும் பண்ணல, அவங்களையும் பெருசா ஒன்றும் பண்ணவில்லை, அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தோம். பட் என்னன்னா வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்கலாம். லைக் எப்படி சொல்றது, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஸ் எல்லாம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேஸ்ல. பிளஸ் வந்து அதுக்கப்புறம் இந்த அல்காரஸும் வந்து பெருசா அந்த நம்மளோட ஒரு சுபிமெண்டி ஒரு பெருசா புஷ் பண்ணி அவன் எல்லாம் பண்ணல. நீங்க வந்து பாலா முன்னாடி எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து
மிட் பிளாக் மாதிரி போயிட்டானுங்க. டிபிக்கல் டேவிட் மாய்ஸோட டீம் அது. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு வந்து திரும்ப சொல்றேனே, அந்த ஒரு ஒரு ஆர்சிஎம் பொசிஷன் ஆடணும் அப்படின்னா அங்க அட்லீஸ்ட் அங்க இருந்தானா சாக்கா கொஞ்சம் கவராச்சு கிடைக்கும். ஒரு மேன் வந்து டெவலப் பண்றான்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் ஓடிகார்டு அங்க இருந்து ஏதோ பண்ணலங்கிறது செகண்ட். அங்க இருந்தானா அட்லீஸ்ட் வந்து இன்னொரு பிளேயர், ஏன்னா வந்து கிரியலிஷும் சரி அவன் மிக்கலிங்கும் சரி 2 பேருமே வந்து சாக்காக்கு பால் போனாலே அந்த டெவலப் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு டிம்பர் எசே இருந்தப்போனா கொஞ்சம் எசேவை மார்க் பண்றதுக்கு வந்து ஒரு மேன் வந்து கான்சென்ட்ரேட் பண்றேன். இப்ப நான் நேற்று கேம்ல அது பண்ணவே இல்லை. ஒவ்வொரு வாட்டி டிம்பர் வந்து ரைட் சைடுல போயிட்டு அவன் வந்து ஓவர்லாப் பண்றான். அததான் வந்து ட்ரை பண்ணாங்க. அந்த ரைட் சைடு வந்து அட்டாக்கே பண்ணல. மேபி ஐ வுட் மிக்கலென்கோ வந்து ஒரு பெரிய வீக் பாயிண்ட் தான். என்னதான் வந்து அவன் வந்து ஒரு அக்ரெசிவா இருந்தாலும் ஒரு பாயிண்ட் கிராஸ் பண்ணா சாக்காவே நிறைய வாட்டி அவன் கிராஸ் பண்ணி போவான். கிராஸ் போட்டு மேனை ஃபைன் பண்ணும். ஸோ நம்ம ரிஸ்க் நிறைய எடுக்கல. அது வந்து ரீசன் வி டிட்ன்ட் ஹேவ் அ கிரியேட்டிவ் அவுட்லெட்ங்கிறது தான் சொல்லுவேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுமே வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் நம்ம கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் பெருசா பண்ணல. ஏன்னா கேலஃபியோரியோட கேம் வந்து கொஞ்சம் டல்லா தான் இருந்தது சொல்ல போனா. ஏன்னா ட்ரொசார்டுமே கொஞ்சம் ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவா தான் ஆடினான். ஏன்னா ஒரு பெருசா ஒன்றும் பண்ண முடியலங்கிற மாதிரி. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போர். ஆக்சுவலா போர்னா சான்ஸ் கிரியேஷன்ல எதுவுமே பண்ணல. ஆனா வந்து நம்ம கன்சீடும் பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம். ஒரு டீசென்டான ஒரு அட்டாக்கிங் டீமா இருந்தா கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. ஆனா அது வந்து நம்ம கிட்ட இருந்து இப்ப கிட்டத்தட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சுல. நம்ம வந்து ஒரு ஹாஃப் விளையாடுறோம்னா நம்ம கிரியேட் பண்றோமோ இல்லையோ ஆப்போசிஷனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டோங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு கிவன் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா மேட்ச்லயுமே அதான் பண்றோம். கரெக்ட். பட் இப்போ லாஸ்ட் 3 கேம்ஸ் பாருங்க, கேம்ஸ் பாத்தீங்கன்னா we tend to concede first. இப்போ சண்டர்லைன் கூட ஒரு மேபி செல்சி கூட என்ன கூட எல்லாம் நம்ம கன்சீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு அடுத்த லெவலுக்கு ஓகே கோல் அடிக்கணுங்கிற மாதிரி நம்ம புஷ் பண்றோம். இந்த கேம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்தே ஐ ஃபெல்ட் அவங்க ஒரு ஓகே பெரிய த்ரெட்டன் பண்ண மாட்டாங்க. கிரியலிஷ் மட்டும் குடிச்சா போறான். லெஃப்ட் சைடுல வந்து அவன் கொஞ்சம் வித்த காமிப்பாங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவனை மட்டும் குடிச்சா போறோங்கிறதா இருக்குது. பட் அவனுக்கும் பெருசா பால் போல. டிம்பர் அந்த சைடு ஆனதுனால பெருசா ஒன்றும் தெரியல. ஸோ ரிஸ்க் எடுக்கல. அது ரிஸ்க் இப்படியே மூவ் ஆகக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். லைக் சில கேம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 1-0 2-0 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடிச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். டிசம்பர் பீரியட் நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு சாக்காவா 95 மினிட்ஸ் ஆட விடுறது இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் லைக் மடுவைக்கு பெஞ்ச்ல ஒரு நல்ல பிளேயரை வச்சுட்டு அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா வந்து நம்ம இன்னொரு கோல் அடிக்காதனால ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி வந்து அப் டு கில் த கேம் அது வந்து எப்போ பண்ணுவான்னு தெரியல. பட் இது வந்து ஒரு டல்லான கேம் தான். பட் அது எவர்டன் ஒண்ணுமே பண்ணாதனால நமக்கு ஒன்றும் தெரியல. ஸ்டில் வி ஹேவ் டு இம்ப்ரூவ் a lot ங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் செகண்ட் ஹாஃப்ல பத்தி ஒரு டைம் சொல்லிடுறேன். இந்த 87th மினிட்லயும் இந்த ராயா வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா பிளேயிங் அவுட் ஃப்ரம் தி பேக் இந்த சுபிமெண்டி எல்லாம் பண்றப்போ ஓகே ஐ தாட் ஓகே கேம் வெல் டன் அண்ட் டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான் அந்த டைம்லயும் நம்ம லாங்கா போகாம நம்ம பதட்டமா இருக்கிறப்ப நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். லாங்கா தான் போவோம். ஒரு கன்சீட் பண்ணிடுவோம் பயத்துல இருந்தோம்னா லாங்கா போய் விடுவோம் பால. பட் நேத்திக்கு வந்து அந்த குரூஷியல் டைம்லயும் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து பால பிளே அவுட் தான் பண்ணோம். ஸோ அதனால வந்துட்டு அது ஒரு பயம் தெரியல. பேனிக் இல்லைங்கிறது என்னோட டீம் ஃபுல்லா பேனிக் இல்லை. வெல் செட்டில். பட் நிறைய ரொட்டேட் பண்ணிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் செகண்ட் கோல். அதுதான் எக்ஸாக்டா அதுதான் பாயிண்ட். ஹேமந்த், இப்போ நம்மளுக்கு வந்து என்னதான் இப்படி இருந்தாலுமே ஓகே நீ வந்து ஒரு இந்த சிச்சுவேஷனை நம்மளே மாட்டிக்கிறது வந்து ஆப்வியஸா எந்த நேரத்தை நம்ம சப்ஸ்டிடியூஷன்ஸை பண்ணுமோ அந்த நேரத்தை சப்ஸ்டிடியூஷன்ஸை பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. அகேன் அது நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறோமா எடுக்க மாட்டோமான்னு தெரியல எனக்கு. பட் ஆனா வந்து குவாலிட்டி இருக்கிறப்பவும் நம்ம ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. லைக் இப்போ ஒரு நீ வந்து ரைஸ் அதை விடு. பட் ஆனா ஒரு சாக்கா இருக்கான், அவனுக்கு பதிலாக ஒரு நோனியை கொண்டு வரணுமா இருக்கட்டும். இல்லாட்டி வந்துட்டு ஒரு மாத்தி ஒரு இப்போ ஓகே ஜுபிமெண்டியோட நீ நோர்கார்டை ட்ரஸ்ட் பண்றதா இருக்கட்டும். எதுவா இருந்தாலுமே இது வந்து நம்மளுக்கு வந்து நடக்கவே மாட்டேங்குது. அந்த கன்வின்சிங் ஆன ஒரு விஷயம் வந்துட்டு எந்த பாயிண்ட்ல வரும்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. அந்த கன்விக்ஷன்ங்கிறது எந்த பாயிண்ட்ல வரும் நமக்கு அது எனக்கு அது வந்து அது எவ்வளவு சீசனா வெயிட் பண்றது. அப்போ அது எனக்கு அதுதான் நம்ம எனக்கு என்ன ரீசன் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து இன்ஜுரியா இருக்காங்க பிளேயர்ஸ், ஹவர்ட்ஸ் இல்ல. அப்ப ஹவர்ட்ஸ் இல்லங்கிற ஒரு காரணத்துக்காக நம்மளால இவ்வளவு பண்ண முடியுமா? ஏன்னா சிஸ்டம் வந்துட்டு நம்ம விளையாடுறப்போ டிஃபென்சிவ்லி செம்ம சாலிடா இருக்கு, விச் வில் பி குட் ஃபார் 1-0 டு தி ஆர்சனல் ப்ராப்பர். அதெல்லாம் வந்து எனக்கு குறையில்லை. வேர் லைக் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கடைசியில ஒரு சான்ஸ் கன்சீட் பண்றோம் போறதுங்கிறது 99 out of 100 டைம்ஸ் நம்மளுக்கு நடக்கிறது இல்லை. பட் அட்டாக்கிங் ஃபிளேர் வருதுங்கிறது எனக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கு. நம்ம டிஃபென்ஸை ஹோல்ட் பண்ற அளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் அட்டாக்கர்ஸை ஹோல்ட் பண்ண மாட்டோமா
அந்த அட்டாக்ல போறதுக்குங்கிறது சிஸ்டம் ஃபெசிலிட்டேட் பண்ண மாட்டேங்குதா, இல்லாட்டி அவுட்புட் கொண்டு வராத அட்டாக்கர்ஸ் நம்ம அந்த மாதிரி வந்துட்டு எப்படி சொல்றது, அது அதே மாதிரி என்னடா நம்ம டிஃபென்ஸுக்கு எவ்வளவு ப்ரைட் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி அட்டாக்கு வந்து நம்ம வந்து அதே அளவுக்கு அந்த எம்பசிஸ் பண்ண மாட்டோமோ, புஷ் பண்ண மாட்டோமோ அப்படின்னு தோணுது. உங்க What are your thoughts? உங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் கொஸ்டினுக்கு வந்து நான் பதில் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன் ப்ரோ. ம். ஐ திங்க் இட்ஸ் மோர் பிகாஸ் ஆஃப் ஸ்கெட்யூல்னால தான் வந்து ஐ திங்க் அவன் நிறைய சப்ஸ்டியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல நீங்க கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் டீம் பாப்பீங்க. ஐ திங்க் நானி ஃபுல் கேம் Hopefully. ஆடுவான். ம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இன்ஃபேக்ட் எனக்கே வந்து ஐ வாண்டட் சாக்கா அவுட் பிகாஸ் சாக்கா நல்லா தான் ஆடினான், ஒத்துக்கிறேன். பட் ஐ தாட் நானி வந்தா ஒரு இன்ஜெக்ஷன் ஆஃப் பேஸ் இருக்கும் அந்த ரைட் சைட்ல, அண்ட் ஐ தாட் நானி வந்து கேன் ஆக்சுவலி பெனட்ரேட் த்ரூ த ஃபைனல் தேர்ட், எஸ்பெஷலி வித் மிக்கலெங்கோ. மிக்கலெங்கோ இஸ் நாட் த குவிக்கஸ்ட், அவன் டிஃபென்சிவ்லி தான் குட், பட் அந்த பொசிஷனலி தான் அவன் குட். ஸோ ஐ தாட் அந்த மாதிரி விஷயத்துல நானி ஒரு 75ல வந்து யூ பிரிங் சம்மன் லைக் நானினா ம். டிஃபெண்டர் யோசிப்பான், அட பாவீங்களா என்னடா இவன் போயிட்டான் திருப்பி இவன் வரான், ரியலி குவிக். ஸோ அந்த மாதிரி தான் அதுதானே யோசிச்சேன். whole பட் objective-ஆவே இருந்துச்சு. அது யூஸ் பண்ணாம இருக்கிறது, Correct. 2 சப்ஸ்டிடியூஷன் தான் பண்றதுங்கிறது எனக்கு புரியல அது கடைசியில. இங்கதான் நான் மேனேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறேன் ப்ரோ. அதுக்காக தான் நான் சொன்னேன்ல, ஐ திங்க் சாக்காக்கு ரெஸ்ட் கொடுத்துருவான், ஓடகார்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவான், முக்காவாசி எல்லாருக்குமே ரெஸ்ட் இருக்கும் இந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல. அதனாலதான் ஐ திங்க் ஐம் கிவிங் த மேனேஜர் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த சிச்சுவேஷன்ல வந்து யூ கேன் கிவ் ஆர்டேட்டா அந்த லீவு குத்துடலான்னு தோணுது இந்த கேமுக்கு அட்லீஸ்ட், பிகாஸ் ஹி காட் த ரிசல்ட் ரைட், கிளீன் ஷீட்ல ஜெயிச்சிட்டோம். ஸோ இட்ஸ் ஃபைன். பட் அது பண்ணிருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். கியாக்கரேஸ் எதுக்கு 65ல எடுத்தான்னு எனக்கு புரியல ஆக்சுவலா. ஐ ரியலி டோன்ட் நோ, பிகாஸ் ஐ தாட் கியாக்கரேஸ் ஃபுல் கேம் ஆடி ஜேசஸ் மாதிரி ஒரு ஆள் வந்து பேலஸ்க்கு ஃபுல்லா ஆடுவான் நான் தான் நினைச்சேன். இல்ல அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெசூஸா ஸ்டார்ட் பண்ணுவான். அவனுக்கு கேம் டைம் மினிட்ஸ்க்காக வந்து ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்து தயாராக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுதான் நானும் நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ அதுக்காக தான் ப்ரோ. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் யூ கொஸ்டின் நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம வந்து டிஃபென்ஸ வந்து என்ன சொல்றது, டிஃபென்ஸ் வந்து பயங்கரமா டிஃபென்ஸ்க்கு பிரைட் எடுத்து பிரையாரிட்டைஸ் பண்றோமோ அதே மாதிரி அட்டாக் நம்ம வந்து அதே அளவு கிரிட்டிசைஸோ குவெஸ்டினோ பண்ணவே மாட்டோங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. கரெக்ட். ஸோ ஐ திங்க் நம்ம அட்டாக்க நேத்தி ஒண்டி கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது ப்ரோ ஓரளவுக்கு. அண்ட் ஐம் டாக்கிங் அபவுட் த ஃப்ரண்ட் 3 பிளேஸ். நான் வந்து மிட்ஃபீல்ட் பத்தி பேசல, ஃப்ரண்ட் 3 பிளேஸ் ஒண்டி தான் சொல்றேன். ஐ திங்க் 8 out of 10 டைம்ஸ் கிராஸ் ஆடாது கோல் ப்ரோ, ஷோரா. சாக்கா கூட 8 out of 10 டைம்ஸ் அந்த வந்து கட் பேக்ல கூட கோல் அடிப்பான் ஆக்சுவலா. நேத்தி வந்து இட் ஜஸ்ட் டிட்ன்ட் ஹேப்பன். யூனோ சம் டேஸ் இட் கோஸ் யுவர் வே, சம் டேஸ் இட் டசன்ட். ஸோ நேத்தி வந்து நம்ம வழியில போல. கியாக்கரேஸ் ஐ திங்க் அதுக்கு முன்னால ஒரே ஒரு சான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது, டார்காவ்ஸ்கி அந்த சான்ஸ். நல்ல டேக்கிள், சூப்பர் டேக்கிள், அவன் மேல ரெக்கிஷே ஆகி வெளில போச்சு. ஸோ கோல் கிக் வர. ஸோ ஐ திங்க் இங்க வந்து அட்டாக் ஓட கிரிட்டிசிசம் 2 பேர் எடுக்காம மூடுவாங்களே ஒரு சிச்சுவேஷன்ல. சோ அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் ப்ரோ. பட் வி வர் நாட் புவர், அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம வந்து ஃபைனல் தேர்ட்ல போரா இல்ல, வுல்வ்ஸ் கேம் மாதிரி இல்லையா இது. சோ ஐ திங்க் எங்க கிரிட்டிசிசம்னா அன்பார்ச்சுனேட்லி வில் ஹேவ் டு கம் பேக் டு ஓடகார்ட் தான் நான் சொல்லுவேன். ஓடகார்ட் அது வந்து ஓடகாண்ட் மாதிரி ஆடினா நேத்தி. அவன் நல்லா ஆடினா ஓடகாட், கேவலமா ஆடினா ஓடகாண்டு. சோ அவன் ஓடகாண்ட் மாதிரி தான் ஆடினா நேத்தி. சோ யூனோ ஹோப்ஃபுல்லி ஹீ கேன். இது வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுகிறோம். அது வந்து போன சீசன் ஃபுல்லா பாக்கல நம்ம. He was poor last season, let's be honest. இந்த சீசனும் வந்து ஒரு ஒரிங்கா பாக்குறியா? லைக் ஆக்சுவலா என்ன, அவன் தான் கேப்டன், லிட்டரலி வந்து எப்படி சொல்றது, அவன் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கேரண்டீடான விஷயம் மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இது ஒரு ப்ராப்ளம். நான் அதை கொஸ்டின் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன் தீபக்கும். நீ ஆமா ப்ரோ, ப்ராப்ளம் தான். ஏன்னா இப்போ வந்து இது என்ன சிச்சுவேஷன் மாதிரி ஆகுதுன்னா, இப்போ லைட்டா ஓசல் சிச்சுவேஷன் மாதிரி ஆகுது. கம்ப்ளீட்டா சொல்லல, லைட்டா. எப்படின்னா ஓசல்ல வந்து நம்ம பெரிய இந்த அவே கேம்ஸ் எல்லாம் ஆட மாட்டாரு தெரியுமா வெங்கர். ஏன்னா இட் வில் பி டூ பிசிக்கல், அவனுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது இதெல்லாம். ஐ எம் நாட் சேயிங் ஓடகார்டு அந்த கேட்டகரியில இல்ல. பட் ஓடகார்டு வந்து நீ ஃபைனல் தேர்ட்ல ஆஃபர் பண்ணலனா உன்னை வச்சுக்கிறது வேஸ்ட். ஆக்சுவலா எசேவே போட்டுக்கலாம். அதுக்கு யூ கேன் ராதர் பிளே எசே, ரைஸ் அண்ட் ஜூபிமெண்டி. பிகாஸ் ரைஸ் அண்ட் ஜூபிமெண்டி, ரைஸ் அப் அண்ட் டவுன் போவான், ஜூபிமெண்டி இஸ் a 6 அண்ட் எசே வந்து எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து he'll do his wonders, either it's a pass or taking a shot. அங்கதான் வந்து ஓடகார்டு வந்து அந்த ஃபைனல் தேர்ட்ல வந்து அவன் பாசஸும் ஹெவியா இருக்குது, அவன் ஷூட்டிங்கும் கேவலமா இருக்குது அட் திஸ் மோமெண்ட் இன் டைம். ஸோ ஹீ டெஃபினெட்லி ஹேஸ் டு இம்ப்ரூவ் ப்ரோ. அண்ட் எசே வந்து
does not But warrant it's sitting not on the like bench னு எசேவும் சொல்லுவேன். அந்த ஒரு 10 பொசிஷன்ல இட்ஸ் நாட் லைக் he set the stage on fire மாதிரி இல்லல்ல. அது ஒரு ஒரு 3 நம்ம கேம் நீ வந்து முன்னால he you was take setting that the stage on fire தான் bro. இல்ல நம்ம you take that மறந்துடுறோமே. you take that NLT hat trick out. மத்தபடி ம் அவன் 10ல விளையாடினப்போ இவன் தான்டா நம்ம சொல்யூஷன், இவன் தான் நம்ம சர்க்கி, இல்லாட்டி இவன் தான் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 10 நம்ம அந்த மாதிரி விளையாடலங்கிறது வேற விஷயம். பட் அந்த மாதிரி அவனுமே வந்துட்டு எதுவும் பெருசா அந்த மாதிரி காமிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு ஒரே bro ஒரு the games where he அவன் didn't score or காமிக்கல அத. assist நியூகாசில் கேம்ல சத்தியமா சொல்றேன் அவன் 2 கோல் அடிச்சிருக்கும். அந்த நிக் பாப் வந்து அந்த he was on god mode அன்னைக்கு. there have been really good games where எசே அந்த மாதிரி நீங்க நிறைய ஷாட் எடுத்திருக்கான். it's just that the goalkeeper had a better என்ன சொல்றது had a better day. அதுதான் he has been good bro. இந்த லாஸ்ட் அந்த நீங்க வந்து NLT கேம் அப்புறமா டீமாவே தான் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு தான் டிப் ஆடிருக்கான். இருக்கு. இரு நான் அது சொல்றேன். I am not saying Eze has been bad. What I'm saying is அவன் வந்து இப்ப ஒரு ஓடகார்டை விட அந்த பொசிஷன்ல ஜாஸ்தியா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணினாங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கான்னு எனக்கு தெரியல. அதான் நீங்க உங்களோட ஒப்பீனியன் I'd say கேக்குறேன். yes bro. நான் yes ன்னு தான் சொல்லுவேன். ஐ திங்க் ஆகாஷ் இங்க தான் வராருன்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ளூடிட்டி பத்தி பேசுறதுக்கு. ஆகாஷ் நீங்களே சொல்லுங்க. அதான் சொல்றாங்க ஃப்ளூயிடிட்டி தான் வந்து மெயின். ஆக்சுவலா இப்ப எஸ்ஏ ஆடுறப்போ நம்ம ஃபைனல் தேர்ட்ல மூவ் பண்றப்போ ஐ திங்க் ஒரு ஃபேன்ஸா இருக்கட்டும் ஒரு பிளேயர்ஸா இருக்கட்டும் they had a hope that they will be getting something. ஒரு சாக்காக்கு வந்து ஒரு ஃபைனல் பாலோ ஒரு டிம்பருக்கு ஒரு ரன்ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து எஸ்ஏ வந்து ஒரு ரிஸ்க் நிறைய எடுக்கிறாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஒடிகார்ட் வந்து அது எடுக்கிறது இல்லை. பிளஸ் வந்து எஸ்ஏயோட நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் வந்து ஒவ்வொரு மேட்சும் வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 ஷாட் எடுக்கிறான். அது அண்ட் டார்கெட் ப்ரோ அதுதானே மெயின். யூ ஆர் டெஸ்டிங் தி கீப்பர். எஸ் அதுதான் சொல்றாங்க. பட் ஒடிகார்ட் வந்து அவனால சொல்றேனே எனக்கு வந்து அவன் ஒரு முன்னாடிலாம் 2022-23 சீசன்ல எடுக்க வேண்டிய இடத்துல இருந்து இப்பெல்லாம் வந்து என்ன பண்றான்னா இஸ் பாசிங். அது அந்த பாஸுமே அந்த வெயிட்டட் பாஸுமே போறாதான் இருக்கு. ஸோ எனக்கு வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து எய்தர் யூ மாஸ்டர் ஹவு டு பிளே ஃப்ரம் தி ட்ரெடிஷனல் ஆர்சிஎம் இல்லாட்டி யூ ஹேவ் டு சிட் அவுட். அவ்வளவுதான். ஏன்னா ஒரு சுபிமெண்டி மாதிரி ஒரு பிளேயர் இப்போ நேற்று நார்கார்ட் மாதிரி ஒரு ஆடி இருந்தானா ஓடிகார்ட் வந்து ஓகே லாஜிக்கலி ஓகே அவன் டீப்பா வந்து அவன் பண்ற ரோல் கரெக்ட். இவன் எது டீப்பா போறான் தான் புரியவே இல்ல. அந்த எக்ஸாக்ட் ரீசன் நம்ம ஜுபிமெண்டி சைன் பண்ணது வந்து ஓடேகார்ட் ஹஸ் டு ஸ்டே அப். பெர்ஃபெக்ட். கரெக்டா வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நம்ம சிஸ்டம் பத்தி நம்மளுக்கு தெரியும். நம்ம சிஸ்டம் வந்துட்டு நம்ம ஒரு விதமான ஃபுட்பால் விளையாட ட்ரை பண்றோம் which in my opinion is not possible. அது வந்து ஒரு யூட்டோப்பியன் ஃபுட்பால் மாதிரி. அது கன்வீனியன்ட்டா வந்து அழகா வந்து ரிஸ்கே இல்லாம ஒரு கேமை வந்துட்டு எவ்வளவு மேக்ஸிமம் அது வந்து பண்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சக்சீட் ஆயிட்டோம்னா வேற லெவல் வேற விஷயம் அது. ஆனா அது பண்ற சக்சீட் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் சொல்ற மாதிரி ஓடகார்டுங்கிறவன் ஒரு 10 இல்லைங்கிறது நம்மளுக்கே தெரியும். நம்ம நம்ம சிஸ்டமும் நம்ம எப்படி விளையாடுவோங்கிறது தெரியும். இந்த சிஸ்டமுக்கு இவன் பண்றதுதான் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது இன் வாட் எவர் வே இட் இஸ் ஒர்க்கிங் அவுட்ங்கிறது சிஸ்டம்னாலையும் மேனேஜர்னாலையும் அதுக்கும் ஒரு பெரிய பங்குங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இவனை ஒண்டி குறை சொல்றது வந்துட்டு இவனை ஒண்டி சொல்றது ஒரு அளவுக்கு எனக்கு ஜஸ்டிஃபைடா படல. ஏன்னா அது வந்து ஒரு ஈஸி டார்கெட்டா மாட்டிக்கிறானோங்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு சில டைம்ஸ். அதுவும் அது சிஸ்டம் நீங்க 10-8 விட்டுருங்க, அந்த மாதிரி விட்டுருங்க. forget positions. okay, I'm talking basic football. பேசிக் ஃபுட்பால் தான் நான் சொல்றேன். நேத்து கேம்ல he was அந்த அப்படியே பால வச்சுட்டு அப்படியே சுத்தி ஏன்னா பின்னாடி ஆள எவர்டன் வந்துகிட்டே இருக்காங்க. அது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல 3-4 இன்ஸ்டன்ஸ்ல he was like Exactly. oh I have so much time to do. so much time இருக்கு ஆனா நீ என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணலையே. அதுதான் நான் சொல்றேன். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப புவரா இருக்கு ப்ரோ. அவன் ரொம்ப ஹெசிடேட் பண்றான். ஆகாஷ் ப்ரோ சொன்னார்ல சில சிச்சுவேஷன்ல வேர் he used to take shots, அந்த சிச்சுவேஷன்ல அவன் ஹெசிடேட் பண்றான். அவன் ஹெசிடேட் பண்ற நேரத்துல பாஸா விட்டுறான், ஷார்ட்டா வந்து கேவலமாச்சிடுறான் அந்த ஹெசிடேஷன்லயே. சோ he has to make a decision ப்ரோ. அங்கதான் ப்ரோ எஸ்ஏ வந்து நறுக்குன்னு வைக்கிறான். ஷார்ட் இல்ல பாஸ் ஏதோ ஒண்ணு பண்ணு, ஸ்பிளிட் செகண்ட்ல மிஸ் ஆகுது. அந்த ம். ஸ்பிளிட் செகண்ட்ல உங்களுக்கு டாக்கிள் வந்துருது உள்ளார. And அது நம்ம especially ஒரு எவர்டன் டீமாவே மாதிரி ஒரு அதானே டீம் பண்றோம். இல்ல அதுதான் நான் மறுபடியும் கேக்குறேன். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. பட் அவன் ஒண்டி ஸ்டாண்ட் அவுட்டா எல்லாருமே ஒரு விஷயத்துல இருக்கிறப்ப அவன் ஒண்டி தனியா ஸ்டாண்ட் அவுட் இன் அ பேட் வே அவன் ஒண்டி தப்பு பண்ணானா ஐ வில் லைக் கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ கைஸ். எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது. நான் என்ன சொல்ல 75% இஸ் ஓடேகார்ட், 25% தான் சிஸ்டம். ஹவு லைக் நம்ம டீம் இப்போ இல்ல ஒழுங்கா ஏன் ஆடலன்னா கரெக்ட் தான் தீபக் நான் சொல்றது கரெக்ட். ஏன் நான் சொல்றேன் இப்போ வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் தாமஸ் பார்ட்டி இருந்தான். தாமஸ் பார்ட்டினால வந்து சுபிமெண்டி அளவுக்கு எஃபிஷியன்டா பண்ண முடியாது.
அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவன் வந்து சம்டைம்ஸ் அவன் டீப்பா வந்து பண்றான். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கண்டினியூஸா பண்ணியிருக்கான். அதை வந்து இப்ப சுபிமெண்டி வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பிரேக் பண்ணி அந்த ஒரு ஆர்சிஎம்ல நிக்கிற அளவுக்கு அவனால பண்ண முடியல. அது வந்து சிஸ்டம் பிரச்சனை கிடையாது. இவன் வந்து அந்த 4 இயர்ஸா வந்து அங்க டீப்பா வந்து ஆடி இருக்கான். அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான் பில்டப்ல. ஜாக்கா இருந்த வரைக்கும் இப்ப ஜாக்கா ரோல்ல தான் ரைஸ் ஆடிட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஹை அப் த பிச் ஆடுறான். அந்த மாதிரியும் அவன் கீழே ஆடுறான். இல்லாதப்போ இவன் முன்னாடி பின்னாடி வந்து ஆடுறான். இப்ப சுபிமெண்டி எஃபிஷியன்டா பண்றப்போ அவனால என்னன்னா அவனால அந்த ஆர்சிஎம் பொசிஷன்லாம் இஸ் நாட் ஏபிள் டு எப்படி அந்த மாஸ்டர் பண்ண முடியலங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஒரு ஃப்ரீ 10 கொடுத்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா பண்ணுவான். ஒரு எல்சிஎம் ஆர்சிஎம் ஒரு சென்ட்ரலா விளாடுறப்போ வில் பி எஃபிஷியன்ட். பட் அந்த மாதிரி சிஸ்டம் நம்ம கிட்ட இல்ல. அது வந்து போயே 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒன்னே யூ ஹேவ் டு மாஸ்டர் த ஆர்சிஎம் யூஸ். யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் டீம்மேட்ஸ் டு கெட் தட் பாஸ் அந்த எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்ல. இல்லைன்னா வந்து யூ ஹேவ் டு சிட் அவுட். இந்த ரெண்டு சாய்ஸ் தான் அவனுக்கு வந்து கோயிங் ஃபார்வர்ட் அடுத்த 5 monthsல. இது அவனால மாஸ்டர் பண்ண முடியலன்னா கண்டிப்பா இஸ் இன் ட்ரபிள்ங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஐம் நாட் கிரிட்டிசைசிங் ஹிம் லைக் சிங்கிள் அவுட் எல்லாம் பண்ணல. அவன் வந்து அவ்வளவு மோசமா தான் விளையாடுறான். இவ்வளவு நேரம் சிங்கிள் அவுட் தாண்டா பண்ணிட்டு இருந்திருக்கோம். இல்ல மோசமா தான் விளையாடுனா சிங்கிள் அவுட் மோசமா தான் விளையாண்டு இருக்கான். அதனாலதான் பண்றோம் இல்லையா? பட் இல்ல பட் நீ பாசிட்டிவ்ஸ்னு பார்த்து வச்சுக்கோங்க. லைக் நம்ம வந்து ஆர்கியூ பண்ணலாம். அவன் வந்து அந்த கியோக்கரஸ்க்கு வந்து ஒரு ஹெட்டருக்கு ஒரு பால் போட்டான். அந்த ஹெட்டருக்கு போட்ட பால் வந்துட்டு லைக் ஒரு சான்ஸாவது அது கவுண்ட் ஆகும். கரெக்டா? கியோக்கரஸ் வந்து ஹெட்டருக்கு ஐடியலா அது ஐடியல் பாலா ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு. ஏன்னா இதே நம்ம ப்ரீ சீசன்ல பார்த்தோம்னா சுபிமெண்டி ஒரு பால் போடுவான் கியோக்கரஸ்க்கு. சுருக்குன்னு ஒரு பால் அவன் வெறும் மண்டே half chance. I mean, it's what do you say? ஒரு டிராக்பா மாதிரி ஒரு ஹெட்டிங் எபிலிட்டி இருந்தா you probably will score that. அவ்வளவுதான் நான் சொல்வேன். அதுதான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ அவன் ட்ரையும் பண்றான். அவன் வந்து அந்த டிம்பருக்கு ஒரு நல்ல பால் போட்டான். பட் ஆனா ஓவரால் எடுத்து பார்த்தப்போ லைக் நம்ம வந்து எந்த லெவல்ல இருக்கோம். சும்மா 2 பால் போட்டான்றதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து சண்டை போடுறது வந்து மான்செஸ்டர் சிட்டியோட. ஈவன் தோ தேர் டீம் இஸ் நாட் as good as like 2 to 3 years before, they still have like அந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அந்த லெவலுக்கு. Like their attack is insane still. They have a player where you put one chance in the box, he will. There's a 99% chance. One chance வந்து they will put that balls. அவனுக்கு 10 சான்ஸ் கிரியேட் பண்றாங்க அவங்க. அவங்களோட one focal point is same. அவன்தான். ஆமா. They are playing to their strengths bro. அங்கதான் there is the best example of how he is getting the best out of the team. பெப் யூசுவலா ஆடுற மாதிரி கிடையாது. இது வந்து ஆக்சுவலா பயங்கர டிஃபரெண்டா ஆடுறான். ஏன்னா வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துறான். செர்க்கி மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு அந்த ஃப்ரீடம் கொடுத்துறான். நீ என்ன வேணா பண்றா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அவன் ஹாலண்டுக்கு நீங்க பாலை கொண்டு போகணும், அது எப்படி வேணா கொண்டு போங்க, அது உங்க இஷ்டங்கிற. அது யூசுவலா பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இப்ப தீபக் அந்த பாயிண்ட் வேலிட். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி நம்மளும் இவங்களோட கம்பீட் பண்றப்ப ஓகே நம்ம 1-0 எடுக்கிறோம். பட் ஆனா அது வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து இந்த மெயின் ஆள்னால நம்ம இப்ப பிளேயர்ஸ் வச்சு we have a system and we are trying to retrofit those players. நம்ம அந்த சிஸ்டமை மாத்த ட்ரையே பண்ண மாட்டோம். லைக் சும்மா குரோக்கரஸ் வந்தா அப்படியே தான் ஆடணும், ஓடேகார்டு வந்தா இப்படியே தான் ஆடணும். why don't you change? But it's fine, வின் பண்ணிருக்கோம், இது இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க கூடாது. பட் கோயிங் ஃபார்வர்ட் இப்போ 2-3 கேம் வந்து இப்போ கோல் அடிக்கல அப்படின்னா இது திருப்பி வரும். கண்டிப்பா இந்த கேள்விதான் வாரம் இன்னும் அதான் வருது. நம்மள இந்த கேம்ல நம்ம வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணினோம், அதை பினிஷ் பண்ண முடியலங்கிறதுனால வந்து அந்த ஒரு எனக்கு கவலையே இல்ல. கடைசி வரைக்கும் நான் அழுதுகிட்டே இருப்பேன். நீங்க டைட்டில் ஜெயிச்சா ஓகே ஃபைன். எக்ஸாக்ட்லி. It does not have to be pretty. இல்ல obviously எனக்கு அதெல்லாம் வந்து பிரிட்டியா இருக்கணும் அதெல்லாம் எனக்கு இல்ல. பட் ஆனா இந்த 1-0 அப்படிங்கிறது நம்ம வந்து இப்படி இருக்கிற நேரத்துல கம்பீட் பண்றது சிட்டி ஒரு பேக் ஆஃப் தி மைண்ட்ல உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இது நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியுமா? லைக் ஃபெப்ல மார்ச்ல when the pressure was on you, can you full squad grind out 1-0 bro? இல்ல squad ஆனா we can 1-0 grind out பண்ண முடியுமான்றது தான். லைக் probably Gabi எல்லாம் வந்தா we can maybe, but still அந்த பிரஷர்ன்றது will be there. லைக் அந்த ஏப்ரல்லாம் போகும்போது சிட்டி பேக்ல இருக்காங்கன்னா அந்த 1-0 கஷ்டம்ன்ற நானு மென்டலி. ஐ அக்ரி. ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்து இப்போ பார்த்தோம்னா ஓப்பன் பிளேல வந்து நம்மளுக்கு வந்து அந்த இப்போ ஓவரால் எக்ஸ்ஜி வந்து 2.02 இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஈவன் இஃப் யூ டேக் தட் லெட்ஸ் சே அந்த பென்னுக்கு வந்து நம்ம 0.8 கொடுக்குறாங்க எக்ஸ்ஜி கொடுக்குறான்னு வச்சா கூட நம்மளுக்கு வந்து ஆப்வியஸா வந்து மற்ற இதுல வந்து ஓப்பன் பிளேல வந்து நம்ம வந்து 1க்கு மேல எக்ஸ்ஜி வச்சிருக்கோம், விச் இஸ் ரியலி நைஸ், நத்திங் டு கம்ப்ளைண்ட். ஆனா நம்மளுக்கு வந்து இது ஒரு ரிகரிங் ஃபேக்ட். இது வந்து நம்ம கிண்டல் பண்றோம்னு நினைச்சுப்பாங்க. ஆக்சுவலா ரிகரிங்கா நம்ம செட் பீஸ்
பிளேல வந்துட்டு ஒரு ஒரு எதுவுமே கிரியேட் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு ரிகரிங் பேட்டர்னா போயிட்டு இருக்கு, விச் இஸ் நான் வந்து அதான் ட்விட்டர்லயும் போட்டேன். இட்ஸ் வரிங் சைன். நான் போட்டது வந்துட்டு சும்மா ஏதோ ஓகே நம்ம வந்து இந்த செட் பீஸ் எஃப்சி எம்ப்ரேஸ் பண்ணி அது இல்ல ஜெனுவினாவே நம்மளுக்கு ஒரு கோல் அவென்யூன்னு இருந்த ஒரு விஷயம் செட் பீசஸ்ங்கிறது இருந்ததுல வந்துட்டு லைக் இப்ப சாக்கா கூட டைரக்டா வந்து கேபி எல்லாம் இல்லாம ஒலிம்பிக்கோக்கு தான் போறான். அவன் பாலே டைரக்டா அது போட ட்ரை அது பண்ணுவான். கேபியோட அந்த இது இட்ஸ் லைக் ஹிஸ் லைக் இன்சேன் குவாலிட்டி. அவன் இருக்கும்போது எங்க இருந்தாலுமே அவன் பால் அவன் தலைக்கு தான் வரும். எல்லா கேம்லயும் ஒரு கோல் அடிக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கும். அதுதான் சொல்றேன் நான். அது வந்து ஒரு பெரிய வரிங் ஃபேக்டர். ஏன்னா இதே கேம்ல வந்துட்டு இப்ப நம்மளுக்கு ஓகே அந்த இடத்துல ஒரு செட் பீஸ்ல வந்து ஒரு பென் வந்துச்சு, பட் த பாசிபிலிட்டி ஆஃப் தட் பீங் அ கோல் would be much higher if Gabby had played. அது வந்து அவன் இல்லாமையும் ஹவர்ட்ஸ் இல்லாமையும் நம்மளால அந்த செட் பீஸோட எஃபிஷியன்சியை கொண்டே வர முடியாதுங்கிறது டெஃபினட்டான ஒரிங் சைன் தான் அது. அதுல ஏதாவது ஒரு விதத்துல வந்து அந்த குவாலிட்டியை நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது வந்து ஒரு சாக்காலாம் ட்ரை பண்றாங்க, நல்ல நேரா அதான் அடிக்கிறாங்க. சொல்றேன். அது அதெல்லாம் எல்லாமே நல்ல இப்ப cross. ஒலிம்பிக்கோ போற மாதிரி தான் இருக்கு எனக்கு. லைக் அந்த ஒரு இது இல்லாம எல்லாமே டைரக்டா உள்ள Fine. அடிக்கணும். இதுலயும் இந்த கோல் போயிருக்கோம், உல்ஸ்ல கோலே வந்துருச்சு. ஒரு அதாவது ஒரு ட்ரை பண்றாங்க நம்ம ஆளுங்க. இல்ல ப்ரோ இருக்கிறானுங்க, டிம்பர் இருக்கிறான். டிம்பர் இஸ் ஸ்டில் ஆக்சுவலா நம்ம ஃபர்கெட் பண்றோம், அவனும் ஆக்சுவலா ஒரு டீசென்ட் செட் பீஸ் த்ரெட் தான். ஈவன் மெரினோ ஆக்சுவலி டீசென்ட் செட் பீஸ் த்ரெட் தான். ஆப்வியஸ்லி பிக் கேபி லெவலுக்கு இல்ல, எங்கயாவது ஒரு லெவல் வந்து எங்கயாவது we have to என்ன சொல்றது, we lose a player of Gabby's caliberனா எங்கயாவது we have to compensate. Gabby is like literally like set piecesல இந்த ஹாலண்ட் லெவலுக்கு போயிட்டான் அவன். Like he does something. கோல் அடிக்கலனாலுமே he causes chaos அந்த இடத்துல. அதான் ஐ திங்க் நான் ஒரு பாட்காஸ்ட் சொன்னேன், அவன் he is the new age Sergio Ramos பேசிக்கா செட் பீஸ். லைக் Sergio Ramos எப்படி நீங்க வந்து கார்னர் கிக்கா இருக்கட்டும் ஃப்ரீ கிக்ஸா இருக்கட்டும் அவன் லிட்டரலா ஸ்னிஃப் பண்ணுவான். Gabby is on that level in terms of அந்த செட் பீஸ் த்ரெட்ல இருக்கிறான் அவன். கண்டிப்பா. அது அது வந்து ஒரு பயங்கர பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு. we have to figure a way out there. ஏன்னா அந்த தலைவர் மிக்கல் மெரினோ அதுக்கு மிக்கல் மெரினோவை ஸ்டார்ட் பண்ணி வச்சா எல்லா கேமும் ஆட முடியும். என்ன பண்றது, எப்படிலாம் பேசுறேன். நீ நேத்து வந்தான் பேர் சென்டர் மிட்ஃபீல்ட்ல கொஞ்சம் நேரத்துக்கு ஜாலியா இருந்துச்சு. தலைவன் மிட்ஃபீல்ட்ல போட்டா ஏதோ பாலே பாய தெரியாத மாதிரி ஆடுவான் அப்பப்போ. பட் அதுதான் லைக் ஒரு அந்த ஒரு ஃபேக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் வரிங்கா தான் இருக்கு ஆக்சுவலா. 0.02ங்கிறது வந்து நம்மளுக்கு கன்சிக்யூட்டிவா வந்து ஒரு 0.05 0.1 கூட வரமாட்டோமே அந்த ஒரு சான்ஸ் கிரியேஷன்ல செட் பீஸ்லங்கிறது ஒரு டெஃபினட்டான வரிங் ஃபேக்டர் தான் அது. இன்னொன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பொசிஷன் மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து போன மேட்ச் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உல்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்டெட்டா ஸ்பெசிஃபிக்கா சொன்னது வந்துட்டு டிஃபென்சிவ்லி நம்ம கோல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல, ரொம்ப வந்து தப்பா பண்ணிட்டோம் டிஃபென்சிவ்லி அப்படிங்கிறது. அதை வந்து சூப்பரா ஃபிக்ஸ் பண்ணாங்க இந்த கேம்ல. ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷர் நம்ம பேசுறது எதுவுமே ஆக்சுவலா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் ஆகாததுக்கான ஒரு ரீசன் நம்ம எந்த விதத்துல பொசிஷனை மெயின்டைன் பண்ணோங்கிறது தான். ஒரு 80th மினிட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% பொசிஷன் நம்ம தான் வச்சிருந்தோம். இப்போ ஆகாஷ் சொன்ன மாதிரி கார்னர்ல இருந்தது ப்ரெஷர்ல வந்து ஒரு சிச்சுவேஷனை நம்ம மாட்டணும்னா பாலை கிளியர் அவுட் ஹூஃப் பால் போடாம அந்த சிச்சுவேஷனுமே நம்ம வந்து we had the confidence to again play out from the back. ஒரு அந்த இது இல்லாம ஆனா அவங்க ஸ்டேடியம் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. ஹில்டர் கிச்சன் அது சொல்லியே ஆகணும் நம்ம. அவங்க ஸ்டேடியம் கிரௌடு எல்லாமே வந்து செம்ம அட்மாஸ்பியர். அதுல இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஜெயிக்காத ஒரு இடத்துல நம்மளுக்கு என்ன எல்லாருமே ஏன்டா எவர்டன் தானே 10வது தானே இருக்கீங்க, அவங்க கூட நீங்க ஏன் 1-0 தான் ஜெயிச்சேங்க. டே எவர்டன் 10வது தான் இருக்காங்க, இதை விட மோசமான இந்த சிச்சுவேஷன் நாங்க போய் கடைசி 7 தடவை ஒரு தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ அந்த ஹிஸ்டரி அந்த மென்டாலிட்டி ஃபேக்டர் அதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு வந்து இது வந்து அந்த 1-0ங்கிறது ஒரு அவே ஸ்டேடியம்ல எஸ்பெஷலி கிவன் தட் சிட்டி ஹேட் ஒன் சிட்டி ஒரு 3-0 ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கிறப்போ நம்மளுக்கு மேல இருக்காங்கிறப்போ அந்த ப்ரெஷரை ரைட் பண்ணி நம்ம வின் பண்ணது ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு. நிறைய பேர் கேட்கறது வந்து சிட்டி 3 கோல் போடுறாங்க, சிட்டி 5 கோல் போடுறாங்க. கரெக்ட், சிட்டியோட தான் நம்ம கம்பீட் பண்றோம், சிட்டி அப்படிலாம் தான் பண்ணுவாங்க. பட் நம்ம சிட்டி இல்லையே, நம்ம சிட்டி ஆக முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம கோல் போட்டாலும் 3 பாயிண்ட் தான், ஒரு கோல் போட்டாலும் 3 பாயிண்ட் தான், அவ்வளவுதான். நம்ம கோல் டிஃபரன்ஸ் 4 தான் கம்மியா இருக்கும். இல்ல அதுதான் அந்த பாயிண்ட் தான் வந்து அதாவது எண்ட்ல போயிட்டு கோல் டிஃபரன்ஸ்லாலதான் வந்து நீ தோக்குறங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துன்னா நம்ம சைட்ல இருக்கிற பாசிட்டிவ் நம்மளுடைய டிஃபென்ஸ் நம்ம அவங்களோட கம்மியா நம்ம வந்து ஹோம் கேம்ல ட்ரை பண்ணலாம். என்ன கேட்டா சும்மா 4-5 கோல் அடிக்கிறது. அது வந்து ஐ திங்க் வந்து இந்த ஜான் ஃபெப் மார்ச்ல கண்டிப்பா அடிப்போம். நம்ம வந்து ட்ரெடிஷனலா அட்டா கீழ 2 to 3 months வந்து போட்டு கோல் ஃபெஸ்டா இருக்கும்.
அதுக்கப்புறம் ஒரு ட்ரை இது வரும். அது வந்துருவோம். hopefully இந்த வாட்டி வரக்கூடாது. நல்ல வேலை Plus, ஆஸ்டன் வில்லா மேட்ச் முடிஞ்சிருது இப்பவே. அந்த ட்ரை பீரியடுக்குனே நடுவுல வருவாங்க. ப்ரோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ. நம்ம நம்மளோட பிளேயர்ஸ் வந்து கம்மிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி அண்ட் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து யாருமே ஓரளவுக்கு சீரியஸான இன்ஜுரி இல்லனா we will win the title bro. ஆனா அதுதானே அந்த சைக்கிள் லெவலுக்கு அந்த லெவல் கான்ஃபிடென்ட்ல இல்ல, நான் correct இருக்கிறேன். தான். பட் என்னன்னா அது நடக்குமா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. விதர் ஆ. பிளேயர்ஸ் will be fit throughout the season. அந்த ரொட்டேஷன் பாருங்க, பென் ஒயிட் வந்து போயிட்டான். ஹோப்ஃபுல்லி இப்போ ஆர்டெட்டா பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தா ஐ திங்க் கேப்ரியல் அண்ட் ஹேவர்ட்ஸ் could be back very soon. அந்த நியூ இயர் ஆஸ்டன் உடனே வில்லாக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் போட்டுருக்காங்க. வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு சோ அங்கதான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் தட் we can win the title, but the players should be available. இல்ல அது ஒரு Especially with the cyclical-ஆ- run of games we have. கரெக்ட், அது சிக்லிக்கலா அதானே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து லைக் நம்ம டிஃபென்சிவ்லி லைக் சலிபா இல்லாதப்போ when we were playing Mosquera and even for example or even Timber at RCB, நம்மளுக்கு இருந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமா குறைஞ்சுது. கான்ஃபிடன்ஸ் குறைய நம்ம டிஃபென்சிவ் லைன் டீப்பா போயிட்டே தான் இருக்கு. நம்ம டிஃபென்சிவ் லைன் டீப்பா போக டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. நீ ரிசீவ் பண்றதுக்கு பால் வரா சரி, இப்ப அடுத்து அவன் பால் போடுறது எவ்வளவு தூரம் போகுது, அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டே இருக்கிறப்ப மகன் நம்ம வந்து இந்த ஒரே பிளேயரை மறுபடியும் ஆட வைக்கிறோம். லைன் டீப் ஆகுது, அவன் இன்ஜுரி ஆகுறான், அவன் போறான், மேக் ஷிஃப்ட் வர்றப்ப திருப்பி லைன் இன்னும் டீப்பா தானே ஆகுது. நம்மளுக்கு we are making our jobs even more difficult. அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் வந்து அந்த பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. நம்ம எங்க ஐடி பண்ண இப்ப ரீசன்ட் நம்ம தான் ஹையஸ்ட் லைன் விளையாடுறோம். யூஸ்வலா நம்ம கேம் பார்த்தோம்னா ஒரு கேப்ரியல் சலிபா இருக்கிறப்ப நம்ம தான் ஹையஸ்ட் லைன் விளையாடுவோம். பட் அவங்க ரெண்டு பேரும் இல்லாதப்ப பாக்குறப்போ இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிட்டே தான் இருக்கோம். அது பீட் அவே, ஏன்னா நமக்கு அவேல நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவா ஆடுற டீம் தான் அது. அவேல வந்து ரிஸ்கே எடுக்காம கன்சர்வேட்டிவா போயிட்டு அமைதியா கொண்டு போயிட்டு ஒரு கேமை முடிச்சுட்டு வரணும் தான் பார்ப்போம். அந்த ஃபெசிலிட்டேட் பண்ற விஷயங்கள் நடக்காதப்ப நம்ம அதை வந்து இன்னும் கொஞ்சம் இஷ்யூவை ஃபோர்ஸ் பண்ணணும் பாங்க தெரியுமா, அந்த சிச்சுவேஷனை ஃபோர்ஸ் பண்ணணுங்கிறது அதை இன்னும் எஃபிஷியன்டா பண்ணிதான் ஆகணும். நம்ம அது வந்து எந்த பாயிண்ட்ல வந்து அந்த கொண்டு வர போறோங்கிறதா இருக்கு. ஸோ அந்த பொசிஷன் மெயின்டெனன்ஸ்லாம் வந்து டெஃபினெட்லி அந்த 80% பொசிஷன் மெயின்டெனன்ஸ்லாம் பெரிய பாஸ்ட். அது போன கேம்ல இருந்து வந்து அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்கிறது ஒரு டெஃபினெட்லி ஒரு பெரிய விஷயம். பட் ஃபினிஷிங், சான்ஸ் ஃபினிஷிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ். நம்ம ஆக்சுவலா ஃபினிஷ் பண்றதுக்கு இன்னும் பெட்டர் ஆகிதான் ஆகணும். அது வந்து அது பண்ணாம வந்து நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த ஒன் கோல் லீட் ப்ரெஷருங்கிறது ஓகே, பட் ஆனா ஐ டோன்ட் நோ இஃப் த பிளேயர்ஸ் வில் ஃபீல் த சேம் ப்ரெஷர். நம்ம என்ன ப்ரெஷர் ஒரு ஃபேனா ஃபீல் பண்றோமோ அந்த 1-0 ப்ரெஷரை அவங்க இருக்கிற கான்ஃபிடன்ஸ்க்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்களான்னு இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க விளையாடின விதம் அப்படி இருந்துச்சு. லைக் நம்ம வந்து எடுத்து பாக்குறப்போ அவங்களுடைய கோல் கிரியேஷன் அண்ட் எக்ஸ்ஜின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஷாட் ஆன் டார்கெட் தான் வச்சிருந்தாங்க மொத்தமாவே. அதுவும் த்ரெட்டனிங்லாம் கிடையாது. நேத்து கேம்ல வந்து அந்த இது தெரியல பிளேயர்ஸ் கிட்ட. லைக் அதுதான் எக்ஸாக்ட்லி. சோ அது வந்து ஆங்ஸைட்டி எல்லாம் இல்லவே இல்ல. அதுதான் Complete அந்த control difference தான் நான் சொல்லலாம்னு வந்தேன். நமக்கு இருக்கிற பிரஷர் வேற, அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரஷர் இல்லாம அத நீங்க அந்த பார்த்தது ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. கரெக்டா செல்சி கேமோ ஆஸ்டன் வில்லா கேம் பார்க்கும்போது கிளியரா தெரியும் அந்த பிரஷர், லைக் அந்த ஆங்ஸைட்டி அந்த நர்வஸ்னஸ் எல்லாம் கிளியரா தெரிஞ்சுது. ஆனா இந்த கேம்ல அது ஒண்ணுமே தெரியல. லைக் லிட்டரலி ஆகாஷ் சொன்ன மாதிரி தான், லைக் அந்த லாஸ்ட் 85th மினிட்ல எல்லாம் we were trying to in between the lines தான். So player were confident that the game we have it under control, 1-0 ஜெயிச்சிருவோம். If at all we might score 2 or 3. அந்த மாதிரி தான் இருந்தது. பெரிய பாசிட்டிவ் அது. ஓகே, லாஸ்டா முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி சலிபா பென் ஷவுட் பென்னா இல்லையா? If it was against us na I would have cried for sure. Penalty 100%. ஏன்னா நம்மளுக்கு இதே மாதிரி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. Against us நம்மளுக்கு கொடுக்காம இருந்திருக்காங்க. ரெண்டு சிச்சுவேஷன்லயும் ஒரே ஆள் தான், ஹெசூஸ் தான். நம்மளுக்கு வந்து லிவர்பூலோட விளையாடுறப்ப தியாகோ வந்து ஒரு தடவை ஹெசூஸ் கால் எட்டி உதைப்பான், அது கொடுத்தாங்க. தட் வாஸ் ஐ திங்க் 3 seasons or something back. லேட்டஸ்ட் நம்மளுக்கு நடந்தது வில்லாவோட நம்ம வந்து விளையாடுறப்போ அவேல டக்ளஸ் லூயிஸ் வந்துட்டு ஹெசூஸ் கால அதே மாதிரி எட்டி உதைப்பான், அது கொடுக்கல. சோ இது அந்த நேரத்துல அது நடந்தப்ப நமக்கு சொல்லப்பட்டது அது பெண் கிடையாது. அந்த நேரத்துல வந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுத்திருந்தா கூட you have to take it on the chin bro. அது எதுவும் பண்ணிருக்க முடியாது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டேன். கொடுத்திருந்தாங்கன்னா என்னன்னா ஐ வில் கோ பை தி லைட்டா லக்கி. மோஸ்ட் ரீசன்ட்டா நடந்தது என்னது, நான் அப்படிதான் சொல்லுவேன். மோஸ்ட் ரீசன்ட்டா நடந்தது நம்மளுக்கு கொடுக்காதது. கரெக்டா? ஆளுங்க நம்மளோட ரைவல்ஸ் ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவாங்க, இப்ப அந்த கேம்ல கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. வந்து தெரிஞ்சதுனால இட்ஸ் நாட் கன்சிஸ்டன்ட்.
கரெக்ட் தான். நேத்து கியோகரஸ் பால் கிக் பண்ணதுக்கு எல்லோ கார்டு கொடுத்தாங்க. கரெக்டா? எனக்கு கம்ப்ளைண்டே கிடையாது. எனக்கு கம்ப்ளைண்டே கிடையாது. அது கரெக்டா எல்லோ கார்டு கொடுக்கணும். எல்லா ஏரியாலையும் கொடுக்குறீங்களா? இல்ல. கொடுத்துட்டீங்க. கரெக்ட். ரூல ஃபாலோ பண்றீங்க. வெரி குட். ஃபைன். பட் ஆனா இந்த கிக்குக்கு வந்துட்டு இவன் இது சலீபாவோட கிக்குக்கு நான் பார்த்தது ரீசெண்டா என்கிட்ட இருக்கிற ப்ரூஃப் எங்களுக்கு கொடுக்காது. அவ்வளவுதான் பெனால்டி அவ்வளவுதான். எனக்கு கொடுத்தது இதுதான். என்னோட இப்ப அப்படின்னா எனக்கு அது மாத்தி கொடுத்தீங்கன்னு ஒத்துக்கிறீங்கன்னா அது ஒத்துக்கல யாருமே. எவ்ரிபடி செட் டோன்ட் கம்ப்ளைன், இட்ஸ் a part of the game, it was not a penalty. I'll apply the same thing. ரெண்டாவது இது எனக்கு புரியல. அவ்வளவுதான். ரெண்டாவது எனக்கு புரியாத விஷயம் பாரி அண்ட் சுபிமெண்டி. அது என்னடானா பெனல்ட்டிங்கறாங்க, லாஸ்ட் டாக்கிள்ங்கறாங்க, ரெட் கார்டுங்கறாங்க. நடுவுல விட்டு விழுவான். ரெட் கார்டு எனக்கு புரியல. இவன் பின்னாடி ஆங்கிள் இருந்து எல்லாருமே பாக்குறாங்க. அவன் பின்னாடி ஆங்கிள் இருந்து பாக்குறப்ப அவன் இப்படி புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் ஆங்கிள் இருந்து பார்த்தா அவன் கையை எடுத்துடுறான். அவன் கைய உனக்கு எடுத்துறான். அந்த கால் கூட பேரி தான் காலை அப்படியே விட்டுட்டு போவான். அதெல்லாம் பெனால்ட்டியும் இல்ல, ரெட் கார்டும் இல்ல. அவுட்சைட் தி பாக்ஸ் ப்ரோ. அது அவுட்சைட் தி பாக்ஸ். இட் வாஸ் நாட் இன்சைட் தி பாக்ஸ். என்ன கேட்டா ஃபவுலே இல்லன்னு. இல்ல அதான் நீ ஃபவுல் கொடுத்து ஃப்ரீ கிக் குடுக்குறியா? ஓகேனா அவங்களுடைய பிளேயர்ஸ் நான் இதுக்காக தான் எவர்டனோட ஹைலைட்ஸும் பார்த்தேன். நான் எவர்டன் சேனல்ல அவங்க ஹைலைட்ஸ் போடுவாங்கல்ல, அதையும் பார்த்தேன். நானு அவங்க பிளேயர்ஸ் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. எவர்டன் கமெண்டேட்டர் அவன் அதான் சொல்லுவான், none of our players are seem to be complaining about it அப்படிமா. இவன் விழுந்தது இதுல போச்சு. அவன் கையும் பிடிக்கல. அவன் டச் பால் அவனை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. பால் போயிடுச்சு. பால் வெளியே போயிடுச்சு. ஃப்ரேம்லயே இல்ல. கரெக்டான டிசிஷன் தான் அது. இது எனக்கு நீ ஃபவுல் கொடுத்து ஃப்ரீ கிக் குடுக்குறியா? ஓகே. பெனல்ட்டி, லாஸ்ட் மேன் டாக்கிள், ரெட். டேய் என்னடா ஒரே கேம் தான்டா நம்ம பாக்குறோமா? இது நாங்க எனக்கு அதுதான் நீங்க இதே நாங்க சொல்றப்பதான் ஃபுட்பால் பிசிக்கல் கேம் தானடா சொன்னீங்க. அப்புறம் எப்படி திடீர்னு இப்படி இப்ப மாறிடுச்சா ஃபுட்பால்ங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு சம்டைம்ஸ். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இது இல்ல. நான் மேக்ஸிமம் நீ சொன்ன மாதிரி ஹேமந்த் சொன்ன மாதிரி 50-50 கொடுத்திருந்தாங்கன்னா ஓகே. குடுக்கலையா? ஓகே. எனக்கு அதுல கம்ப்ளைண்டே கிடையாது. இந்த பேரி எல்லாம் நீ ரெட் கார்டு எதிர்பார்க்கறேன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் அதோட இதுவே பண்ண மாட்டேன் அதுக்கு மேல. ஸோ இதுதான் நம்மளுடைய கேம் ரிவ்யூ. ஒரு 1-0 எடுத்த ஒரு டீசென்டான வின்னு. டெஃபினட்டா நம்ம அந்த ஸ்டேடியம்ல போயிட்டு ஒழுங்கா விளையாட மாட்டோங்கிறப்போ, அந்த ஸ்டேடியம்ல அந்த அப்போசிஷனோட அவையில போய் ஒழுங்கா விளையாட மாட்டோங்கிறப்போ ஒரு டெஃபினெட்லி ஒரு குட் 3 பாயிண்ட்ஸ் தான் அது. இதையே கண்டினியூ பண்ணா சஸ்டைன் ஆகுமாங்கிறது தெரியல. எப்படியோ இவ்வளவு நாள் ஓட்டிட்டோம், இதையே ஓட்டிடுவோங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம டிஃபென்ஸ் அவ்வளவு இது பண்றோம். பட் அகேன் அட்டாக் நீட்ஸ் டு இம்ப்ரூவ் அ லாட். ஃபினிஷிங் சான்சஸ் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த சான்ஸ் ஃபினிஷிங்கையும் நம்ம ஃபாஸ்டா, ஏன்னா ஃபைனல் தேர்டுக்குள்ள ஃபாஸ்டா பால் போட மாட்டோம். அது நம்மளுக்கு இருக்கிற டெஃபிஷியன்சி காம்பவுண்ட் ஆயிட்டு தான் இருக்கே தவிர்த்து அது இதுவாக மாட்டேங்குது, ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. விச் இஸ் அகேன் கிவிங் ஈவன் த ஸ்லோவஸ்ட் ஆஃப் டீம்ஸ் எனஃப் டைம் டு ரீக்ரூப் அண்ட் செட் பேக். அது ஆல்ரெடி நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம், எல்லாரும் நம்மளோட லோ பிளாக் ஆடுறாங்க, நம்மளோட கப் ஃபைனல்ஸ் மாதிரி விளையாடுறாங்க அப்படி இப்படின்னு. அதை விளையாடுறதுல பாதி விஷயம் நம்ம தான் பண்றோம். அவங்களுக்கு கப் ஃபைனல் மாதிரி லோ பிளாக் போட ஆடுறதுக்கு. ஏன்னா ஒரு டீம் லோ பிளாக் ரீக்ரூப் பண்ணி லோ பிளாக் போடுறதுங்கிறது ஈஸி கிடையாது. அவங்க ஹையா இருந்து மறுபடியும் ஓடி ரீக்ரூப் பண்ணி அவங்க லோ பிளாக் போடணும். அதை போடுறது ஈஸியா இல்லாதப்போ நம்ம அதையே ஈஸியா ஆக்கி விடுறோங்கிறது நம்ம மேலதான் தப்பு. அதை நம்ம தான் மாத்தி ஆகணும். முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா நம்ம பிரஸ் பண்றோம் எல்லாமே ஓகே, பட் இதை மாத்தாம நம்மளால அந்த ஷாம்பெயின் ஃபுட்பால், வெங்கர் ஃபுட்பால்லாம் விளையாட முடியாது. ஆனா வெங்கர் ஃபுட்பால் தான் நம்மளுக்கு தேவையா அது தெரியல. நீங்க சொல்லுங்க என்ன கருத்துல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வளரி கடைசியில ஒரு கொஸ்டின் ஏற மாதிரி முடிச்சிட்டேன் அதை. அதுதான் நீங்க சொல்லுங்க. தட்ஸ் தி சிச்சுவேஷன் ரைட் நவ. பிளேயர் ரேட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். தீபக் ராயா ஈஸியஸ்ட் மேன் ஆஃப் தி மேட்ச், நோ டவுட். ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்ல நெக்கலா பால் ஒரு விட்டுட்டு எடுப்பான் பாக்ஸ்குள்ள. ஒரு இதுல தெரிஞ்சு ராயா இல்லன்னா இந்த மேட்ச் we might have lost or like draw பண்ணிருப்போம் டெஃபினட்டா for sure. அந்த ஒரு அந்த இன்வென்சிபிள் மாதிரி இருந்தது இந்த கேம்ல. அவனை பாக்க எது பண்ணாலுமே கரெக்ட். அந்த பாஸ்லாம் அப்படியே நறுக்குன்னு போகுது அப்படியே. அது பாஸ தாண்டி கிராஸ் கனெக்ஷன்லாம் சரியான அவன் போடுறது கரெக்டா போகுது, காலுக்கு போகுது எல்லாம். இந்த மார்டினெல்லிக்கெல்லாம் போடுவான் கரெக்டா. இந்த இதெல்லாம் அவங்க அழகா பிடிச்சான், அழகா பிடிக்கிறான் அந்த சைடுல உள்ள வந்தாலே சூப்பர். ஈஸி பிரஷர் போடும் போது லைக் அவன் தான் மெயின் ரீசன். லைக் அந்த பிரஷர் இல்லாததுக்கு காரணம் ஈஸியா அவங்களோட அந்த பிரஷர் பைபாஸ் பண்ணிட்டான். சோ ஈஸி 9.5 டெஃபினெட்லி பிரில்லியன்ட் கேம். பிரில்லியன்ட் கேம். 3 பேர் ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தாங்க.
இவன் Yeah. ரைஸ் அண்ட் சாகாவும் சூப்பரா விளையாடினான். 3 பேருமே வந்து நல்லா விளையாடினாங்க. ஆகாஷ் இவன் கெலஃபியோரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாட் அண்ட் கோல்ட் கேம் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லாவும் பண்ணா, நிறைய இடத்துல சொதப்பவும் செஞ்சான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டல் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லெஃப்ட் சைடே டல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணான். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பாஸ் எல்லாம் பண்ணா. பிளஸ் அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பக்குன்னு ஒரு விஷயம் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அவன் வந்து ஒரு டக்குன்னு ஒரு லேண்ட் ஆவான் பால் பண்றப்போ. நான் நினைச்சேன் ஓகே அடுத்த வைட் கேஸ் அப்படின்னு மண்டேல நினைச்சேன். போச்சு. டேய் எனதான் டேய் இன்னொன்னாடா அட பாவிகளா என்னதாடா பண்றது அப்படின்னு இருந்துச்சு. நல்ல வேலை எதுவும் ஆகல. பட் ஓகே ஒரு 6.5 கொடுக்கலாம். பெருசா ஒன்றும் பண்ணல. பட் டீசென்டான கேம் தான். ஒரு டிஃபென்சிவ்லி வாஸ் ஓகே. இந்த சைடு வந்து ஒன்றும் பெருசா யாரும் பண்ணவும் இல்லை. அவனும் எஃபர்ட் போடல. பட் ஓகே இஷ் கேம் தான். லைக் ஹிங்காபிக்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணான் பில்டப்ல. ஸோ 6.5 7 கொடுக்கலாம். டீசெண்டா இருந்தான். ரொம்ப மோசம் இல்லை. இட் இஸ் ஜாப். ஹேமந்த் ஹிட்கேப்பே I thought he was better out of the two center backs, bro. In opinion la. அப்படியா? Yeah, I thought so. Because Saliba சில சிச்சுவேஷன்ல வந்து அந்த அவன் ரொம்ப காமா ஆடும்போது லைக் அவன் டிராப் பண்ணி விட்டுட்டு இருந்தான் 2-3 வாட்டி அந்த ஃபார்வர்டோட. பெட்டோ வந்ததுக்கு கொஞ்சம் அப்புறம் நல்லா அவன் கஷ்டப்பட்டான். பெட்டோ வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கு முன்னால ஒருத்தன் தானே பேரி, அவங்க கூடயும் வந்து ஒரு 2-3 காமெடி பண்ண அந்த மாதிரி. ஐ தாட் ஹின்காபி ஹேட் அ குட் கேம் எஸ்டர்டே. பாசிங் வைஸ் கூட he was good. நல்லா கன்சர்வேட்டிவா போயிடுறானோ இல்ல மேபி அது வந்து நம்ம வந்து அந்த இதுல ஆளுங்க வந்து அவன் அப்படியே தூக்கி அடிச்சா யாரா அப்படின்றாங்க. கன்சர்வேட்டிவா நல்லா தான் இருந்தான். இல்ல சொல்றேன்னா லைக் அந்த ஒரு வில்லா கேம்ல வந்து அவன் வெளியே பால் தள்ளி விட்டதுனாலதான் வந்து அந்த ஒரு இது இருக்குன்னு ஒரு மேபி வேயிங் டவுன் ஆன் ஹிம்மும் இருக்கலாம். எனக்கு அதனால வந்து அவன் வந்து சேஃப் பாஸ் சூஸ் பண்ண மாதிரி இருந்தது நிறைய இடத்துல. எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவன் ஷோல்டர் புடிச்சுன்னு அவனு நின்னுடுவான் பாத்தியா. ஏடா இப்படிலாம் வர ஏதாச்சும் லைட்டா ஒருத்த கை கால் பிடிச்சாலே பயந்தா மொத்தமா. ஆமா பட் நல்லா ஆடினான் ப்ரோ. ஐ தாட் லைக் ஐ செட் ஐ தாட் ஹி வாஸ் பெட்டர் தென் சலீபா எஸ்டர்டே. சலீபா மோசமா ஆடல. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் சில சிச்சுவேஷன்ஸ்ல சலீபா வந்து அது வந்து அதான் நான் சொன்னேன் ரொம்ப நக்கலா ஆடின நேத்தி கூட. சோ அண்ட் அது விட்டான் வர 2 வாட்டி. சோ அதனாலதான் ஐ தாட் ஹின்காபி வாஸ் மோர் ஒரு அவே கேம் ஓகே ப்ரொஃபஷனலா ஆடினா நேத்தி. அண்ட் ஐ வில் கிவ் ஹிம் 7.5 ஃபார் ஹின்காபி. ஓ 7.5 ஓகே. அதான் நான் சலீபா எடுத்துக்கிறேன். சலீபா வந்துட்டு நிறைய இன்ஸ்டன்சஸ் நல்லா பண்ணான், நிறைய இன்ஸ்டன்சஸ் கொஞ்சம் மொக்கையாவும் பண்ணான். அவன் நல்லா பண்றதெல்லாம் பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. மொக்கையா பண்றதெல்லாம் டேய் அத பண்ணிட்டு அது அந்த இது பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் போட்டா 2 தெரியும். அந்த மாதிரி டேய் நீ என்னடா இதையும் பண்ண என்னடா நீ இப்படி மக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பெட்டோவோட பண்ணதெல்லாம் அந்த இதுல என்னன்னா இந்த கேப்ரியல் கூட இருந்து மண்டையிலே கொட்டி இருக்கும். என்ன பண்ணின்னு இருக்க நீ அப்படின்னு கேட்டிருப்பான். இதுல இது ஏன்னா இப்ப சலீபா நம்ம சொல்றது அவன் லீடர் கிடையாது. அவன் வந்து டிஃபென்ஸ் லைன் லீடரா இன்னும் அவன் ஆவல. அது ஆவறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா ஒரு சில இடங்கள்ல அவன் பண்ணதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த இவனுக்கு கியோக்கரஸ்க்கு ஒரு பாஸ் போட்டானே மேல ஏறி. ஐ வாண்ட் டு see more of that சலீபா. ஏன்னா அந்த கேரி பண்ணுவான் அவங்கிறது நம்ம பாத்திருக்கோம். கேரி பண்ணி மேல ஃபார்வர்ட் ரன் போவாங்கிறது. இந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி பாஸ் எல்லாம் நான் ஓடகாடி கிட்ட இருந்து எதிர்பார்ப்பேன். அந்த மாதிரி நீ சிரிக்கிறப்பே தெரியும் டாடி அதுக்காக தான் சிரிக்கிறேன். அந்த பாஸ் நான் ஓடகாடி கிட்ட இருந்து எதிர்பார்ப்பேன். பட் ஆனா அவன் வந்து அழகா ஓடி வந்து உள்ளுக்குள்ள ஒரு பால் போட்டான். லைக் அவனுக்கு இருக்கிற அந்த வீக்னஸ் வந்து ஏரியல் பால்ஸ்ல வந்து டெஃபினட்டா அவனுக்கு அந்த வீக்னஸ் இருக்கு. அது அந்த வீக்னஸ் வந்து கூட ஒரு மிஸ்டேக் இருக்கு எப்பவுமே எல்லா கேம்லயுமே. அந்த ஒரு நக்கலா ஒரு பாஸ் போடும்போது he has a mistake. நம்மளோட ஃபேன்ஸ் வந்து சலீபான்னு தூக்கி வச்சு அதெல்லாம் மறந்துருவோம் அப்படியே. 100 விஷயத்துல 99 விஷயம் நீ கரெக்டா பண்றனா ஒரு தப்பான விஷயத்த மறக்கிறது நார்மல் தானே. வில் பி லைக் டிஃபென்ஸ்க்கு தான் வராது. டிஃபென்ஸ் தப்பு பண்ணாதான் அப்படியே வந்துருவாங்க. அது என்னமோ கரெக்ட் தான். தப்பான விஷயம் கோல் போகாத வரைக்கும் அவ்வளவுதான். சோ சலீபா ஐ வுட் சே லைக் 6.5 or 7. சலீபா அந்த மாதிரியான கேம் தான் அது. லைக் ஹின்காபி வாஸ் probably overall better than சலீபா. பட் இந்த கேபி எப்படா சீக்கிரம் வந்துடுறாடே அதுதான் எனக்கு ஒரே வேண்டுதலா இருக்கு இந்த நேரத்துல. ஆகாஷ் ஜுபிமெண்டி கொஞ்சம் மாட்டிக்கிறானோ அவே கேம்ஸ்ல. டிம்பர் மறந்துட்டோமா? டிம்பர் டிம்பர் ஓ யா டிம்பர். டிம்பர் நீயே சொல்லு தீபக், நீயே சொல்லு டிம்பர். டிம்பர் லைக் சாலிட் கேம். தி யூசுவல் டிஃபென்சிவா அது ஒண்ணுமே क्वेश्चंसே இல்ல. இதெல்லாம் அட்டாக்கிங் வைஸ் அதேதான். டில் அந்த
நம்ம அந்த ஒயிட் சாக்கா ஓடேகார்டு அந்த இது பார்த்து அதான் ஸ்டில் கேட்கலான்னு வந்தேன். அவனுக்கும் சாக்காக்கும் இன்னும் ஃபுல்லா அது வந்து ஆமா ஆகல. இதுவாகிற மாதிரி. என்ன பொறுத்தளவுக்கு அந்த பால் கைகரஸ் போட்டிருக்கும். சாக்காக்கு போட்ட பால் கைகரஸ் போட்டிருந்தா டேப்பினா இருந்தது. ஐயூபி இல்ல அதேதான் ஹெசூஸ் நானும் தான். நினைச்சேன் ஆக்சுவலா. இவன் இந்த- ஆனா வந்து அப்சல்யூட்லி ரைட். தடுத்திருக்கலாமா தடுக்கலாம். இல்ல இல்ல அப்ப ஹெசூஸ் தானே இருந்தான் ஆக்சுவலா. ஹெசூஸ் இல்ல, தானே இல்ல உள்ள இல்ல இல்ல, கியோகரேஷன் தான். கியோகரேஷன் தான். தான். சாக்கா அந்த ஓ ரைட் ஃபுட்ல இந்த சாக்கா அடிப்பான்ல. கட் பேக் அடிப்பான்ல அந்த ஓ யா யா அது யா. அது Oh, yeah, yeah. நறுக்குன்னு ஐ திங்க் ஒயிட் would have put it for the striker தான் தோணுது. Yeah, yeah. பென் ஒயிட் இருந்தா. யா பட் பட் டிஃபென்சிவ்லி சாலிட். அந்த டிஃபென்சிவா அவன் கம்ப்ளைண்ட்ஸ் ஒண்ணுமே Yeah, இல்ல. yeah. கம்ப்ளைண்ட் பண்றதுக்குலாம் லைக் லிட்டரலி எவ்ரி கேம் இஸ் லைக் 7 or 8 தான் டிஃபென்சிவ்லி. அஃபென்சிவ்லி ஹேஸ் டு இம்ப்ரூவ் பட் டிம்பர் இஸ் ப்ராபப்லி அந்த லெவல் மெயின்டைன் பண்றான். ஸோ 7.5 தான். Yeah. நத்திங் டு கம்ப்ளைண்ட். யா சாலிட். யா ஆகாஷ் ஜுபிமெண்டி கொஸ்டின் அபவுட் ஜுபிமெண்டி அவே கேம்ஸ்ல மாட்டிக்கிறானோங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு மாதிரி தெரியுது. அது அந்த நான் வந்து என்னுடைய பிசிக்காலிட்டி யூஸ் பண்ண மாட்டேன், என்னுடைய வந்துட்டு காலை தான் யூஸ் பண்ணுவேன், காலை வச்சு திருப்பி அப்படி போடுவேங்கிற அந்த ஒரு ஸ்பானிஷ் மென்டாலிட்டி வந்து ஒரு சில இடங்களில் அப்பட்டமாக தெரிகிறதுங்கிறது தான் ஒரு உண்மை. அது வந்து அந்த ரிசீவ் பண்ணிட்டு போறதா இருக்கட்டும், ஒரு சில சூப்பரா பண்ணான், பால் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அந்த வந்து ப்ரெஷர்ல வந்து இது பண்றதெல்லாம். ஆனா ஒரு சில விஷயத்துல வந்துட்டு அவனை கேம் பைபாஸ் பண்ணிடுதோ சம்டைம்ஸ்ங்கிற ஒரு பயம் வருது அவே கேம்ஸ்ல. கரெக்ட். எனக்கு வந்து அதனால இவன் வந்து அந்த ஒரு கன்ஃபியூஷன் நம்ம பேசின மாதிரி ஓடகார்டு வந்து இறங்கி, ஏன்னா என்னதான் டிஃபென்ஸ்லுக்கு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் டீப் ஆனாலும் மூணு பேரும் மிட்ஃபீல்டருமே வந்து பால் வாங்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. டர்ன் எடுத்து மூணு பேரும் மாத்தி வந்து இருக்கானுங்க. எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. சோ ஜுபிமெண்டி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சீசன் அவன் சைன் பண்ணப்பே தெரியும். கேம்ஸ் வெச்சார சிச்சுவேஷன்ஸ்ல கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆவான். இப்போ வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலி இப்போ ராட்ரியே பாத்தீங்கன்னா சிட்டில வந்து அவன் எக்ஸ்போஸ் ஆயிடுவான் அன்லெஸ் வந்து கூட ஒரு பால் வின்னரோ அந்த மாதிரி பிளேயர் இல்லைன்னா. ரைஸ் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அவன் தனியா விட்டுட்டு பண்றப்போ ஒண்ணு கப்ரியல் பின்னாடி இருந்தானு நமக்கு தெரியாது. ஒரு இன்காப்பி கலப்பியோரி இருக்கிறப்ப கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் இருந்தது. பட் வந்து எதிர்பார்த்ததுதான். நான் அதான் சொல்றேன், ஒரு 1-0 இல்ல நம்ம 2-0 செகண்ட் கோல் நம்ம போயிருந்தோம்னா கண்டிப்பா நாட்கார்ட் வந்திருப்பான் கேம். இங்கதான் நம்ம அட்டாக்கர்ஸ் தேர் ஃபெயிலிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் வந்து அவன் வந்து என்னை பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி பால்லயே நிறைய வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணலாங்கிற மாதிரி தான் பண்ணேன். ஏதாவது சொன்னேன் 87th மினிட்ல அந்த ராயா வந்து அவனுக்கு ஒரு பைபாஸ் பண்ணுவான். அந்த பெட்டோவையும் நடுவுல இன்னொரு பிளேயர் நினைக்கிறேன், யாரும் தெரியல எக்ஸாக்டா. அவனை பைபாஸ் பண்ணி சுபி பண்ணி போனா அந்த டைம்லயே அவன் கொஞ்சம் காமா தான் போடுவான் பால். ஆன் த பால் ஆஃப் த பால்ல வந்து கொஞ்சம் அவன் வந்து ஒரு கொஞ்சம் ரஃபா போறான். ஓகே நம்ம பால் நம்மளால பால் லூஸ் பண்ணிட்டு கூடாது அந்த ஏரியாலன்னு சொல்லிட்டு அந்த நிறைய எல்லோ கார்ட்ஸ் வாங்க இந்த சீசன். ஆக்சுவலா நம்ம அந்த ஜாக்கா 2016 2017 ஜாக்கா மாதிரி தான் இருக்கு. அது வந்து இவன் தனியா இல்லாதனால சிக்காதனால பிரச்சனை இல்லை, ரைஸ் இருக்கிறதுனால வந்து பெருசா தெரியல. இல்லாட்டி சிக்கி மாட்டிடுவான், நிறைய ரெட் கார்டு வாங்கிருப்பான் இந்த சீசன். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து அந்த டபுள் பிவட் போடணுமோ, லைக் டபுள் பிவட் தான் ஆடணும் ஆக்சுவலா. பட் ஆனா அதே அளவுக்கு லைக் ஒரு இது இல்லையே. லைக் கரெக்ட் தான் நீ சொல்றது, நம்ம கூட ரைஸ் வந்து அவனை இது பண்றது. அதனாலதான் நம்ம அந்த ரைஸ் வந்து குக்கிக்கெல்லாம் அடிச்சு பால் எடுக்கிறதெல்லாம் இதுக்காக தான் எடுத்தான் அந்த பால் எல்லாத்தையும். பட் இது வந்து லைக் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டா இருக்கணுமோ அவனுக்கு. அந்த நம்ம இப்ப போறோம்னா அந்த மாதிரியான ஒரு க்ளூலெஸ் மொமெண்ட்ஸ் வரக்கூடாதுன்னு தான் என்னோட எதிர்பார்ப்பு. இன்னொன்னு வந்து அதான் திரும்ப நம்ம ஒடியாடிக்கே வரணும்னா அதேதான், திரும்பவும் நீங்க ஒரே பொசிஷன்ல ரெண்டு பேர் வந்து ஒரே ஏரியால ரெண்டு பேர் மெயின்டைன் பண்ணா அவனுக்கு கொஞ்சம் பாசிங் ஆப்ஷன்ஸே கம்மியா இருக்கும். லெஃப்ட் சைடு அவங்க பிரஸ் பண்றாங்கன்னா ரைட் சைடு அவன் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் சைடு மிட்ஃபீல்டு யாருமே இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர்ல வந்து அவன் என்ன பண்ணுவான்னா திரும்பி பின்னாடி தான் கொடுப்பான். அப்போ உங்களுக்கு வந்து அவன் ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சரலா கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு நேற்றுக்கு. பட் ஸ்டிச் பண்றப்ப அவன் வந்து அது ஸ்பானிஷ் மிட்ஃபீல்டர்ஸ் வந்து எப்பவுமே வந்து தேர் எக்ஸ்போஸ்ட். அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மிக்கல் மெரினோவே பாருங்க, அவன் அட்வான்ஸ்டா ஆடினாலுமே நம்ம எல்சிஎம் ஆடினாலுமே அவன் எக்ஸ்போஸ் ஆகும். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து பாலை காலில் வச்சு எப்படி வித்த காமிக்கணுங்கிறது தான் வந்து அவங்க ஒரு ஓகே ஒரு பொசிஷனல் பிளே தானே ப்ரோ மெயினா ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் வந்துட்டு. ஆனா அது கண்ட்ரோல் வந்துட்டு லைக் நல்லா இருந்துச்சு கேம்ல. லைக் அவன் மொத்தமா நம்ம வந்து இந்த மிட்ஃபீல்டரை இறங்கி ஆடினாங்க எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்ச கண்ட்ரோல் விச் வாஸ் லைக் சார்ட் எப்படி சொல்றது மிஸ்ஸிங் ஓவர் த லாஸ்ட் few games வந்துட்டு டெஃபினட்டா அது இருந்துச்சு. பட் ஆனா இதுதான் இவங்க ரெண்டு பேர் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா ஆடணுமா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரே எனக்கு வந்து ஒரு பெரிய குவெஸ்டனா தான் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து இதுவா தெரியல. சோ சுபிமெண்டி எவ்வளவு ஆகாஷ்? சுபிமெண்டி 6.5 ஒரு டீசென்டான கேம் கண்ட்ரோல் பண்ணான். ஓவரால் கேம் வந்து ஓகே பதட்டம் இல்லாம கொண்டு போனது அவனும் ஒரு ரீசன் தான். 7
அடுத்து ஓடகார்டு நான் எடுத்துக்கிறேன். ஓடகார்டும் அதே தான். லைக் எப்படி சொல்றது, அவனுடைய பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸும் இருந்துச்சு, நெகட்டிவ் ஆக்ஷன்ஸும் நிறைய இருந்துச்சு. நம்ம வந்து கேமை வந்துட்டு கோலுக்கு ஃபோர்ஸ் பண்ணணுங்கிறப்ப அவன் பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்போக்கன் இன் லென்த் அபவுட் இட், பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் இவங்க 2 பேர் வந்துட்டு விளையாட முடியாது. இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு அட்டட்டா வந்து அதையும் தாண்டி விளையாடுறதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டான்னா குடோஸ்ரா நீதாண்டா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துட்டு போகலாம். பட் ஆனால் இவங்க 2 பேரும் எப்படி ஒன்னா சேர்ந்து விளையாட போறாங்கிறது எனக்கு இன்னுமே ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்கு. தே போத் ஆர் கெட்டிங் இன் டு ஈச் அதர் ஜோன். ஓடகார்டு வந்து அதை வந்து சாக்கா ஜோன்லயும் போயிட்டு அட்டாக்லயும் பண்ணுவான், அது ஃபைனல் தேர்ட்லயும் பண்ணுவான். சாக்கா ஜோன்ல போய் நின்று பண்ணிட்டு பால் கொடுக்கறதாண்டா அவன் வேலை, நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்கும். பட் யா, ஓடகார்டுமே வந்துட்டு ஒரு 6.5 கேம் தான். நம்ம ஜெயிச்சோங்கிறதுனால வந்துட்டு அவனை வந்து பெருசா வந்து ரொம்ப வந்துட்டு அவன் மேலேயே பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. லைக் அகைன் நம்ம சொல்ற மாதிரி தான், இது சிஸ்டம்லயும் அந்த ஒரு குறை இருக்கு. ஏன்னா அவன் சிஸ்டம்லயும் சேர்த்து வச்சுதான் வந்து இவன் விளையாடுறான். ப்ராபப்ளி இந்த மேனேஜர் எதிர்பார்க்கறத தான் அவன் பண்றான். நம்ம கண்ணுக்கு அது ஒழுங்கா தெரிய மாட்டேங்குதாலும் தெரியல. சோ அது அப்படின்னு இருக்கிறப்ப எல்லா பிளேமையுமே வந்து எனக்கு அவன் மேல மட்டும் போடுறது வந்துட்டு சரின்னு எனக்கு தோணல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறப்பே பாயிண்ட்ஸ் கொண்டு வந்தேன். பட் அகேன் he needs to improve. he's the captain. அவங்க கிட்ட நம்ம ஜாஸ்தியா எதிர்பார்க்கறப்ப அவனுமே இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரே அவுட்லெட்டா நம்ம சாக்கா வண்டி நம்பிட்டு இருக்க முடியாதுங்கிறப்போ I'll give him 6 or 6.5 for this game. சுபிமெண்டி மாதிரி தான் ஆகணும், அதை விட ஜாஸ்தியாக ஆடல, குறைவாக இல்ல. ஹேமந்த், டெக்லன். ஐ திங்க் ராயா விட ஒரு லெவல் கம்மி தான் கொடுப்பேன் ப்ரோ ரைஸுக்கு. ஐ திங்க் ஹி வாஸ் அன்பிலீவபிள் எஸ்டர்டே. மேலே ஐ மீன் ஃபார்வர்டாக போகிறதுக்கும் அவன் தான் லெஃப்ட் சைடில் வந்து லிட்ரலாக அவன் தான் வந்து டிரைவ் பண்ணுறான். அவனால் தான் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு அட்டாக்கே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவனும் ஆப்வியஸ்லி ட்ராசாட் as well. பட் ரொம்ப நல்லா ஆடினான் ப்ரோ. ஃபென்டாஸ்டிக் கேம். அண்ட் ஐ திங்க் டேவிட் மாய்ஸுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் a shout out ப்ரோ. லைக் லிட்ரலா அந்த வெஸ்ட் ஹாம் டைம்ல இருக்கும்போது ஐ திங்க் ஹீ மோல்டட் ரைஸ் ஆக்சுவலா அந்த சிச்சுவேஷன்ல. அண்ட் எஸ்பெஷலி அந்த யூஎஃப்ஏ கான்ஃபரன்ஸ் லீக் போயிட்டு அந்த ஃபைனல் ஜெயிச்சதுக்கும் ஐ திங்க் லாட் ஆஃப் ரைஸஸ் டெவலப்மெண்ட் வி ஹேவ் டு கிரெடிட் டேவிட் மாய்ஸ் கூட ஆக்சுவலா. ஆல்தோ ரைஸ் தான் பண்ணணும், எண்ட் ஆஃப் த டே அவன் தான் வந்து பிளேயரு, அவன் தான் பண்ணணும். பட் ஐ திங்க் டேவிட் மாய்ஸ் ஹேட் அ பிரில்லியன்ட் பார்ட் டு பிளே. அண்ட் அவன் எப்பயுமே ரைஸ் பத்தி ஹையா பேசிட்டு இருக்கான். அண்ட் சும்மாலாம் இல்ல, ஐ திங்க் வி கேன் see it first hand. ஸோ அதுதான் அன்பிலீவபிள் இன்ஜின் ப்ரோ. அண்ட் யா, ஹோப்ஃபுல்லி ஹீ கேன் ஸ்டே ஃபிட் ஃபார் த மோஸ்ட் ஆஃப் தி சீசன். பிகாஸ் அவன் தான் வந்து வி cannot lose. he is a player we cannot lose at all. indispensable player னா நமக்கு அவன் தான். இப்போ ராயாக்கு தீபக் ப்ரோ எவ்வளவு கொடுத்தீங்க? 8.5 9.9. I'll give Raya Rice 8 bro. 8 I'll give. I'm happy to give him 8. 8.5 கொடுக்கலாம். ரைஸ் வந்து பயங்கரமா பெஜாரா விளையாடினான் அவன் கண்டிப்பா. இவன் தீபக் சாக்கா லைக் பெஸ்ட் அட்டாக்கர் அவுட் ஆஃப் த ஃப்ரண்ட் த்ரீ ஈஸிலி. வந்து அந்த ஒலிம்பிக் நல்லா இருந்திருக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் அவன் தான். பட் அந்த ஃபினிஷ் வந்து அதான் ஃபர்ஸ்ட் ஹேமந்த் சொன்ன மாதிரி டைம் he could have like gotten a goal. பட் எப்பவுமே அந்த இதுதான், அவன் நல்லா அசிஸ்ட் வர்றனாலுமே கோல் வரலனாலுமே சம்திங் கம்ஸ் ஃப்ரம் ஹிஸ் எண்ட். ஏதாவது ஒண்ணு அந்த சைட்ல இருந்து நடக்கும், அட்லீஸ்ட் ஒரு half a சான்ஸ் ஆர் லைக் அந்த மாதிரி. அதே மாதிரிதான் நேத்தும் லைக் மிக்கலாங்கோலாம் தெரியும், நம்ம சும்மாலாம் அவனை அப்படியே மடக்கி போட்டு எல்லா தடவையும் அவன் சும்மா அக்ரெசிவா ஆடுற மாதிரி இருக்கும் எல்லாம் பிடிச்சிட்டு. பட் ஸ்டில் சாக்கா ஹேட் a great game. அதான் 8 ரைஸ் மாதிரிதான் லைக் 2 பேர் போட்டாங்க அவன் மேல மறுபடியும். இப்ப வந்து இது தனியா காரணம் அவன் தான், அவனேதான். ஆகாஷ், கியோக்கரஸ் பெனால்டி வந்து எக்ஸலன்ட் பெனால்டி. ப்ரெஷர்ல ரொம்ப நாள் கோல் அடிக்காம ஐ திங்க் சரியான பெனால்டி. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் அவங்ககிட்ட. அவன் போனேன் அந்த நெட் ஒரு எகிரிச்சு பாரு, அப்படியே சந்தோஷம்டா எனக்கு போறோம்டா. கடைசியா வந்து நம்ம ஃபேன்ஸ் அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹாரி கேன் மாதிரி அடிச்சான் சொல்லணும்னா. அந்த ஒரு குவாலிட்டி, அந்த என்னதான் வந்து அந்த சைடு தான் தாங்கினான் அவன். பட் ஸ்டில் வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் த கோல் வந்து எக்ஸப்ஷனலா இருந்து. அதை தவிர அவன் ஒன்றும் பண்ணல. பட் அது நம்மளும் அவனுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் லிங்க் அப்லாம் ட்ரை பண்றான். பட் ஆனா நம்ம ஜோனல் இருக்கிறதுனால வந்துட்டு அவன் என்ன லிங்க் அப் பால் போட்டாலும் அவனை சுத்தி நின்னுறானுங்களே தவிர்த்து யாருமே வந்து பால் வாங்க வர மாட்டானுங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டிங் பார்ட் என்னன்னா அந்த 50-50 வந்து அவனுக்கு விழவே மாட்டேங்குது. எல்லா 50-50யுமே அந்த ஆப்போனன்ட் தான் ஜெயிக்கிறான். இல்ல அவன் ஸ்டில் பெனிஃபிட் ஆஃப் டவுட் தான். லைக் இது ஸ்டில் early to judge. அவன் நாம ஒரு சீசன் கொடுத்துட்டு தான் அவனை ஜட்ஜ் பண்ண முடியும். நான் வந்து இன்ஜுரியில இருந்து வந்தா நிறைய பண்ண. பட் பெனால்டி எக்ஸப்ஷன் பெனால்டி அது வந்து ஓகே. சாக்கா ஆல்டர்னேட்டிவ் முன்னாடி யாருமே கிடையாது. வந்து இருக்கான்.
நான் வந்து ஒரு 8 கொடுப்பேன். கோல் டெசிசிவ் கோல்னால நான் கொடுக்குறேன். பட் மற்றபடி ஓகே கேம். ஹோப்ஃபுல்லி வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குங்கிறது தான் வந்து. ஏன்னா பேலஸ் கூட ஐ திங்க் வந்து ஓவர் த வீக்கெண்டுமே வந்து வில் பி ஒரு எப்படி சொல்றது, அட்லீஸ்ட் ஒரு கோல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம். நமக்கு ஏற்ற மாதிரி ஆடணும், அவனும் நமக்கு ஏற்ற மாதிரி ஆடணும். லாங் வே ஆயிட்டுன்னா சொல்லுவாங்க. எனக்கு அதனால தான் ஒரு சைடை ஒண்டி குறை சொல்லி எனக்கு பிரயோஜனமே இல்லைன்னு தோணுது. இல்லை, ரெண்டுமே வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து அவன் ரன்ஸ் எடுக்கிறான், இஸ் ட்ரைங். பட் நம்ம ஃபைன் பண்றது இல்லை. நம்ம அந்த மாதிரி பண்றது ஃபைன் இல்ல. பண்றது கிடையாது. பண்ற டீம் கிடையாது, டீமா போறது தான். பட் இது 5-6 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு ஸ்ட்ரைக்கரோட ஆடி. இல்ல, அந்த நம்ம ஸ்க்ரூட்டினைஸ் பண்றோம் எல்லாமே ஓகே. பட் ஆனா அவன் வந்து லைக் எப்படி சொல்றேன், நான் எதிர்பார்த்ததை விட நல்லா விளையாடணும் தான் நான் சொல்லுவேன். நான் வந்து ப்ரோ okay, ஆக்சுவலா அந்த இது மாதிரி. பிளான் இல்ல ப்ரோ. திஸ் இஸ் நாட் த பிளான். ஐ திங்க் ஆர்டெட்டாவோட பிளான் என்னன்னா, ஹேவர்ட்ஸ் இருந்தா ஹேவர்ட்ஸ் ஆடி இருப்பான். எப்படின்னா ஒரு 100%. 65 மினிட்ஸ்ல இவனை கொண்டு வந்து டே ஓடிட்டே இருறா, லைக் கிவ் டிஃபெண்டர்ஸ் ஹெல். Before that we'll try to score 1 or 2 goals and then I think that was the plan bro. But அதை எக்ஸிக்யூட் பண்ண நான் முடியல இத- because of the injury. யாரு என்ன சொன்னாலும் நான் தான் சொல்லுவேன், ஹேவர்ட்ஸ் வந்தானா ஹேவர்ட்ஸ் தான் ஸ்டார்டர். நம்ம Yeah, வாங்கிடுவோமோ இல்லையோ ஹேவர்ட்ஸ் தான் ஸ்டார்டர். இந்த Yeah. சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு 90% எஃபிஷியன்சி கொண்டு வரதுக்கு மேக்ஸிமமா இது பண்றது ஒர்க் பண்றது ஹேவர்ட்ஸ் தான். இந்த சிஸ்டம் நம்ம ஒர்க் ஆகணும்னா அவன் தான். அவன் So இல்லாம அதனால தான் we cannot கியோகரேஷ் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது because he is it is ahead of schedule வந்து இருக்கான் பேசிக்கா. அவன் ஆடி இருக்க வேண்டிய கூடாது பட் அவன் ஆடிட்டு இருக்கான். பட் yeah, it is what it is, you know. ஸோ அதுதான் ட்ரொசார்ட் நான் எடுத்துக்கிறேன். ட்ரொசார்ட் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஃபுல் கேம் நல்லா தான் விளையாடணும். எனக்கு வந்து வந்து எப்படி சொல்றது, நம்ம யூஸ்வலாக வந்து சொல்லுவோம்ல இந்த மாதிரி வந்து ட்ரொசார்ட் வந்து ஒரு ஜியை வச்சுட்டு வந்துட்டு ஒரு அந்த கேம்ல வந்து ஏதாச்சும் மொக்க பண்ணாலும் அந்த கேம் வந்துட்டு இது பண்ணாம ஒரு ஜியை வச்சு மாஸ்க் பண்ணிடுவாங்க. இந்த கேம்ல வந்து நிறைய ட்ரை பண்ணான். பால் லூஸ் பண்ணல, பால் வந்து கரெக்டா வச்சிருந்தான், பாஸ் எல்லாம் கரெக்ட். அந்த ஒரு அவுட் சைட் ஆஃப் த பூட்ல இருந்து ஒரு பாஸ் போடுவானே ஒரு ரன்னுக்கு, அதெல்லாம் சூப்பரா போட்டான். அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா விளையாடான் ட்ரொசார்டு. லைக் எப்படி சொல்றது, இந்த பெர்ஃபார்மன்சஸ் வந்துட்டு ஆஃப் லேட் த்ரூ அவுட் த 90 மினிட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ், விச் இஸ் வெரி நெசசரி. அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த பொசிஷன் வந்து அவன் ஆகிட்டான். அவன் வந்து இன்னும் அந்த கிரியேட்டிவ் பார்ட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும். நம்ம எசே கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்போமோ அதை இன்னும் அது அந்த சைட்ல இருந்து வந்து பண்ணான்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஷுட் ஹவ் ஸ்கோர் தட் கோல். வந்து நம்ம ட்ரொசார்ட் நான் என்ன சொல்றேன், 99 out of 100 times அது வந்து ட்ரொசார்ட் போடுற கோல் அது. ஏன்னா இதை விட கஷ்டமான பினிஷ் எல்லாம் இன்னும் ஈஸியா அசால்ட்டா பண்ணிருக்கான். அந்த போன தடவை நம்ம எவர்டனோட 1-0 ஜெயிச்சப்ப சம்பந்தமே இல்லாம ரைட்ல இருந்து வந்து ஒரு லெஃப்ட் ஃபுட் பிளேஸ் ஒண்ணு பண்ணுவான் டாப் கார்னருக்கு. அதெல்லாம் வந்து பண்ண தெரிஞ்ச ஆளு. அது இப்ப நம்மளுக்கு இவங்களோட போட்டானே சண்டர்லாண்டோடய ஒரு கோல் ஒண்ணு சொருகிறாங்க, அதெல்லாம் பண்ண தெரிஞ்ச ஆளு. இது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த விட்டது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டா டே நம்ம டீம்லயே இந்த மாதிரி ஒரு கோல் ஐயோ இது 1-1 ஆயிரம் போதும் அப்படின்னு. அதுதான் திஸ் இஸ் த கோல் தட் இஸ் திஸ் இஸ் a very important situation in the game னு வேற சொன்னான்னு நினைக்கிறேன் அந்த கமெண்டேட்டருக்கு முன்னாடி. அது எனக்கு வந்து டேய் வாயை மூடிட்டு சும்மா ரெண்டா இருந்துச்சு. பட் யா ட்ரொசார்ட் டாப் பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டா ஒரு 8 on 10 பர்ஃபார்மன்ஸ் தான் அது. அவனுக்கு சப்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தா மார்டினெல்லி வந்தான், மார்டினெல்லி வேலைகளை செஞ்சான். The usual Martinelli nonsense. மார்டினெல்லி வேலைகளை செஞ்சான். ஏண்டா உனக்கு வந்து தாண்டி ஓடுறது மிக்லவுக்கு தாண்டி ஓடணும், அது கூட உன்னால பண்ண முடியலன்னா என்னடா நியாயம். எஸ்எஸ் வந்து அதே மாதிரி அவன் ஒரு சில விஷயங்கள் வித்தைகள் காமிச்சான். அவனுமே வந்து லைக் இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலா ஆமா அந்த 80th நல்லா ஆடினான் bro. அந்த 90th மினிட் அங்க பால் அங்க இருந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் அந்த செக்யூரிட்டி அண்ட் க்ளோஸ் கண்ட்ரோல்லாம் வேற லெவல் bro. பால் க்ளோஸ் கண்ட்ரோல்லாம் சான்ஸ் இல்ல. ப்ராப்பரா வெச்சுக்கிட்டான் அவன். சோ அது வந்து டெஃபினட்டான ஒரு மேட்ச் 2 கோல் ரோலிங் ஜெசூஸ் பேலஸ் கோல். இது நடந்துச்சுன்னா இருக்கிற கடவுள் இல்லாத கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கும்பிடு போடுவேன். கரெக்டான டைம்ல வந்துட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கே கும்பிடு ஏசப்பாச்சே கும்பிடு bro. போடலாம். ஆனா அவன் சொன்னான் bro, he still has hopefully he can deliver a major trophy bro. அவனுக்காகவே like I really want it for him. ஏன்னா he's been through a lot. 2 ACL எல்லாம் சும்மா இல்ல. சூப்பரா இருந்துச்சு அந்த லெட்டர், சூப்பரா இருந்துச்சு. அவன் அந்த இதுல லெட்டர் செம்ம எமோஷனலா நல்லா இருந்துச்சு அது I படிக்கிறது. really hope he can deliver it seriously for his own sake. இங்க வெதர்காக இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் வந்து ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஹோப்ஃபுல்லி அவன் முடிக்கணும். ஏன்னா அவனுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும். ஆனா அவன் அந்த ஈக்குவலி ஃப்ரஸ்ட்ரேட்டிங், ஈக்குவலி லைக் சென்டிலேட்டிங் ரெண்டுமே சொல்லலாம் அவனுக்கு. அந்த மாதிரியான ஒரு பிளேயரு அவன் வந்து. ஆனா ஒரு முக்கியமான பாடி நம்மளுக்கு அவன். அப்படி இருக்கிறப்போ ஒரு முக்கியமான கீ டு அன்லாக் சர்டன் லாக்ஸ். அந்த FA கப் அதெல்லாம் ஆடணும் ஆளே இல்லையா? 100%
சோ அவனை வச்சு தான் ஆடணும். யா சோ நேத்து ஒரு ஐ டேக்கிள் லைக் போட்டாங்க ப்ரோ, பயன்ட்டேன் நானு. நீங்க வேற டேய் கீழே விழுந்த உழுவுதா. போதாரு எனக்கு வந்தா டே இப்பதானடா வந்த அதுக்குள்ளேடா ஐயோ ஐ மீன் லைக் குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம் ஆல்சோ லைக் 7.5 பெர்ஃபார்மன்ஸ் தான். மேனேஜர் குட் டெஃபினெட்லி வந்து அவனும் ஒரு 7.5 தான். ஏன்னா இந்த ஒரு சிஸ்டம்கான ஒரு விஷயத்தை இந்த கேம் ஒண்டி வச்சுட்டு அவனை குறை சொல்ல முடியாது, அது அவன் மொத்தமா மாத்தினா தான் உண்டு. பட் இந்த கேமுக்கு கரெக்டா ஒர்க் ஆச்சு. பிஃபோர் த கேமா இருக்கட்டும், டியூரிங் த கேம் ஆர் ஆஃப்டர் த கேமா இருக்கட்டும், அவன் பிஹேவ் பண்ணின விஷயம் வந்துட்டு ஒரு பயங்கர நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு ஹில் டிக்கின்சன் ஸ்டேடியம் பத்தி அவன் பேசுறதா இருக்கட்டும், இல்ல எவர்டனை பத்தி அவன் பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் கொண்டே வர மாட்டாங்க. அதை வந்துட்டு இதெல்லாம் போட்டுட்டு இப்ப இதனாலதான் ஹார்ட் அட்டாக் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பான், அதெல்லாம் போட்டுருவானுங்க. ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயம், ஒரு மேனேஜர் வந்துட்டு இன்னொரு கிளப்பை பத்தி அவன் என்னதான் அங்க விளையாடினாலும் ஒரு புது ஸ்டேடியம் பத்தி அந்த பிரைஸ் பண்ணி பேசுற விஷயம் எல்லாம் எவ்வளவு மேனேஜர் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கிறப்ப அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயம். குடோஸ் டு ஆர்டெட்டா ஃபார் தட். ஸோ அவனுக்குமே வந்து டெஃபினட்டா ஒரு 7.5 தான். ஸோ இதுதான் நம்மளுடைய கேம் ரிவ்யூ பிளஸ் ரேட்டிங். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். நம்ம அப்படியே கிறிஸ்டல் பேலஸை பத்தி பேசுவோம். பட் அகேன் ஹேமந்த் நீ வந்து கிளம்பணும்னு சொன்னல. எஸ் யா தேங்க் யூ கைஸ், தேங்க் யூ. ஐ வில் see you guys next week. சந்திப்போம். எஸ் பை பை. ஸோ நம்ம வந்து அப்படியே லெட்ஸ் கண்டினியூ டாக்கிங் அபவுட் கிறிஸ்டல் பேலஸ். கிறிஸ்டல் பேலஸ் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு லீட்ஸோட வந்துட்டு 4-1 தோத்துருக்காங்க. அந்த 4ல இன்னொரு பெரிய அன்எக்ஸ்பெக்டட், அதாவது வந்து ஒரு கும்பமேளா மகாமகம் மாதிரி நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, டொமினிக் கால்வர்ட் லோயிங்கிறவன் கண்டினியூஸா 5 கேமா கோல் போட்டு போன கேம்ல பிரேஸ் வேற போட்டிருக்கான். இவனெல்லாம் வந்து இல்லவே இல்ல, முடிஞ்சு போயிடுச்சு, உன் சாப்டரே முடிஞ்சு போச்சுன்னு எழுதி வச்சவன் தான் போட்டிருக்கான். இவங்க வந்து லீட்ஸ் வந்து கிறிஸ்டல் பேலஸ் இன்னொரு மேட்டர் என்னன்னா, மிட் வீக்லயும் போயிட்டு அவங்க கான்ஃபரன்ஸ் லீக்ல வந்துட்டு எல்லா பிளேயரையும் பண்ணக்கூடாது இவங்க கூட இந்த மேட்ச். எக்ஸாக்ட்லி எல்லா பிளேயரையும் ரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து போயிட்டு பிளேயர் எல்லாரையும் ஆட விட்டுட்டு அங்கேயும் போயிட்டு ஒரு டிரா எடுத்துட்டு அங்கேயும் ஜெப்படியில போட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான நம்ம சைட்ல இருக்கிற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு, கேம் வந்து ஹோம் கேம், நம்மளுக்கு நைட்டு ஹோம் கேம்னு நம்மளுக்கு ஹோம்ல வேற நடக்குது. ஆனா இந்த மாதிரியான கேம்ல தான் ஹிஸ்டாரிக்கலா நம்ம எல்லாமே ஆட்ஸ் நம்ம ஃபேவர்ல இருக்கிறப்போ ஹிஸ்டாரிக்கலா நல்லாவே சொதப்பி இந்த மாதிரி ஆப்போசிஷன் கூட நம்ம தோப்போம். ஸோ இந்த கேம் கிறிஸ்டல் பேலஸ் கரபாவ் கப்போட கேமோட ப்ரிவ்யூ. கரபாவ் கப்போட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு இந்த கான்டெக்ஸ்டுவலா நம்ம பேசுவோமே, நம்ம வந்து வெங்கர்தாத்த காலத்து நெக்கலா பேசுற மாதிரி கரபாவ் கப்பை சின்ன பசங்களா தான் ஆட வைப்போங்கிற மாதிரிலாம் பேசாம காஞ்சு போய் கிடக்கும். ஒரு ட்ரோஃபிங்கிறது கண்டிப்பா தேவை. இந்த கரபாவ் கப்பை ஜெயிச்சு நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடிஞ்சதுன்னா அதுவே ஒரு சீசன் எண்டுக்கு லீக் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பூஸ்டாவும் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ லெட்ஸ் டாக் அபௌட் தி கரபாவ். தீபக், இந்த கேமோட ஒப்பீனியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். டெஃபினட்டா ஜெயிக்கணும். இது தோத்தாலாம் வந்து அசிங்கமா கேட்பேன் நானு. ஏன்னா வந்து நம்ம ஆட போற ஆப்போசிஷனே வந்து நம்மளோட அதிகமா ஆடி இருக்காங்க கேம்ஸ் வித் இன் த ஸ்பான் ஆஃப் ஃபியூ டேஸ். அவங்களுக்கு மெயின் பிளேயர்ஸ் கூட இன்ஜூர்லாம், அந்த ரைட் பேக் தான் அவங்க நம்பியே ஆடுவாங்க முன்னோஸ். ஸோ வந்து வி ஹாவ் டு வின் திஸ் கேம். அவங்க இத்தனைக்கும் சாம்பியன்ஷிப் லெவல் ஸ்குவாட் தான் வச்சிருக்காங்க கிறிஸ்டல் பேலஸ். அவங்க 11க்கு வெளில போனா இட்ஸ் நாட் கிரேட் டீம், பட் ஸ்டில் அந்த மேனேஜர் கிரெடிட் தான். 26 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. பட் தே ஆர் லிட்ரலி வேஃபர் தின். அந்த நம்மளுக்கு ஸ்குவாட் இருக்கு இன்னும். வெனேரிலாம் ஆடவே இல்லை இந்த சீசன்ல அவ்வளவுதான். ஸோ வி ஹாவ் த ஸ்குவாட். எஸ்ஏ ஆடல, நோனி ஆடல இந்த எவர்டன் மேட்ச்ல. ஸோ வி ஹாவ் த ஸ்குவாட் அண்ட் வி ஹாவ் த பிளேயர்ஸ். ஸோ வி ஷுட் வின் திஸ் கேம் நோ மேட்டர் வாட். சும்மா இந்த நக்கலா அடி தோத்தாலாம் வந்து கடுப்பாயிருவேன். நீ செமிஃபைனல்ல தோக்குறியா, ஓகே இட்ஸ் ஃபைன், அண்டர்ஸ்டாண்டபிள். இந்த கேம்லாம் வந்து அங்கேயும் தோக்கூடாதுடா. செல்சியோடைய அப்ப அதுவும் தோக்கக்கூடாது. ஃபைனல்ல போய் கப்பும் ஜெயிக்கணும். பட் யா, இந்த கேம் வந்து we have to win no matter what. There is no excuses for sure. யா ஆகாஷ், கிறிஸ்டல் பேலஸ் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த சீசன் விளையாடினப்ப கூட வந்து நம்ம ஹோம்ல தான் விளையாடணும்னு நினைக்கிறேன். கரெக்டா அவங்கள ஆல்ரெடி இந்த சீசன் ஹோம்லயுமே ஈஸியான கேம் எல்லாம் இல்ல. அது ரொம்ப நேரம் முக்கியம், ஆக்சுவலா பயங்கரமா முக்கியம். அவங்க அழகா வந்து ஆள் நிக்க வச்சுட்டு நம்மளால பாலே போட முடியாத மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஆள் நிக்க வைக்காம இருந்தாலே நம்ம பால் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுவோம். அது ஆளே இல்ல, நிக்க வேற வச்சிட்டானுங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த மேட்ச்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளையாடணும். ஸோ இந்த கேம்ல வந்து பட் அகேன் லைக் இப்ப தீபக் சொன்ன மாதிரி 2 கேம்ல அடுத்த 2 நாள்லயே அடுத்த கேம் விளையாடுறாங்க அவங்க. நம்மளுக்காச்சும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டே கேப் இருக்கு. ஸோ இந்த கேமுக்குள்ள போறப்போ அவங்க சைட்ல இருந்து எது மெயினா, இப்ப முனோஸ் வேற இல்லங்கிறப்ப அவங்க சைட்ல இருந்து மெயினா எது த்ரெட்டு? மேனேஜர் தான் த்ரெட்டா? மட்டேட்டாவும் இல்லையா? இந்த மேட்ச் ஆடினானே
இல்ல மட்டேட்டா ஆமா. ஆடினானே லீட்ஸோட. Still லீட்ஸோட வந்து அவங்க வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம செகண்ட் டீம் இஸ் பெட்டர். ஸோ வந்து இது வந்து ஈஸிலி. ஆமா. இது வந்து அவங்களும் பிளஸ் வந்து அவங்க எப்படி சொல்றது, நிறைய கேம்ஸ் ஆடி பயங்கர டயர்டா தான் இருப்பானுங்க. அவங்களோட எப்படி சொல்றது அட்டாக்கிங் அவன் வந்து இவனே சொல்லியிருப்பான் கிளாஸ்னர், இந்த மாதிரி வந்து நாங்க கன்சீட் பண்றதே வந்து செட் பிளேஸ்ல தான், ஓப்பன் பிளேல நாங்க கன்சிடரே பண்றது இல்ல, செட் பிளேஸ்ல தான் நாங்க போன அந்த ரொம்ப லீட்ஸோட போரா அப்படியே செத்துட்டாங்க. அப்படியே எல்லாம் ஆமா. எல்லாம் அந்த லாங் த்ரோவும் கோலு. ஆமா அப்ப நம்ம அதுதான் நமக்கு வராதே லாங் த்ரோ. இதுவும் பண்ண அதான். மாட்டோமே நம்ம தான். என்னதான் கெலஃபியோரி போட்டோ போட்டு லீக் வந்து லாங் த்ரோ பக்கம் போகுதுன்றனால கெலஃபியோரி போட்ட த்ரோவோட வீடியோவை பார்த்தா எவனும் அந்த மாதிரி சொல்ல மாட்டா. அவ்வளவு கேவலமான ஒரு த்ரோவா இருக்கும் அது. கரெக்ட். பிளஸ் வந்து அவங்க வந்து இதே டீம் தான் ஆடி ஆடணும். அதாவது லீட்ஸ் கூட அடி வாங்கின அதே டீம் தான். அதாவது ஓரளவு கம்ப்ளீட் பண்ணோம்னா தே ஹேவ் டு ஸ்டார்ட் த சேம் டீம். இல்லனா வந்து ரொம்ப எவர்டன் ஷார்ட் ஆன் டார்கெட்டே இல்லடா. நான் தப்பா ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட் அடிச்சாங்கன்னு நினைச்சேன். ஷார்ட் ஆன் டார்கெட்டே இல்ல. ஓகே ஒண்ணும் பண்ணலாம். இல்ல இது ஆமா. இன்னொரு ஸ்டாட் நான் சொல்றேன், விருப்பப்படுறேன் நானு. ஆர்சனல் கிறிஸ்டல் பேலஸுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து கிறிஸ்டல் பேலஸ் ஸ்டார்ட் மாறுறாங்க. மை கைண்ட் ஒப்பீனியன் டு கிறிஸ்டல் பேலஸ், ரொட்டேட் த ஸ்குவாட் கம்ப்ளீட்லி அண்ட் கெட் அ வின், கம்ஃபர்டபுள் வின். அதாவது எஃபர்ட்லெஸ் வின் வந்து நீங்க எடுக்கலாம் அடுத்த சாட்டர்டே. அதை வந்து அதனால வந்து கெட் பண்ண 7 day ரெஸ்ட் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ். சொன்ன சிரிப்பா வருது எனக்கு. அவனும் இதே அடுத்த வாரம் இதே தான் நடக்க போகுது. கண்டிப்பா ரொட்டேட் பண்ணுவான் கொஞ்சம், வர வழியே இல்லைன்னா ஸ்பர்ஸ் இஸ் தேர் ஃபார் டேக்கிங். வாரம் என்ன போறாரு ரொமேரோவும் கிடையாது. அவங்க ஆக்சுவலா 2 பிளேயர் இருக்க ரெண்டு மாட்டாங்க. ஆமா 2 வேற. அதனால வந்துட்டு சோ ஐ திங்க் வந்து கிளாஸ்னர் கொஞ்சம் விவரமான ஆளா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி Spurs gave Florian Wirtz the first assist. What a pointless club அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து. சோ அதான் வந்துட்டு இதெல்லாம் நான் நெகோஷியபிள் டியூஸ்டே கேம். இதெல்லாம் வந்துட்டு என்ன பொறுத்த கரபா கப் வின் பண்றதே நான் நெகோஷியபிள் தான். என் ஒப்பீனியன். சிட்டி கூட ஹெட் டு ஹெட் சிட்டியுமே இருக்காங்க. ஸோ பீட்டிங் சிட்டி would be வெரி நைஸ் ஆக்சுவலா பிப்ரவரியிலேயே. அது ஒரு பெரிய மென்டல் பூஸ்டா இருக்கும். பட் ரொம்ப டூ ஸ்டெப்ஸ் அப் ஆன அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஜெயிக்கலாம். பட் ஆமா ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஜெயிக்கணும். அதான் சொல்றேன், இந்த மாதிரியான கேம் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் நம்ம வந்து ஏதாச்சும் பயங்கர மொக்கையா ஏதாச்சும் பண்ணி இதெல்லாம் தோத்தோம்னா நான் குழி தோண்டி போச்சிருவேன் ஆர்டெட்டா. இதெல்லாம் வந்து வேணுன்ட்டே ரொட்டேட் பண்ணி இவன் வந்து நார்கார்டை ஸ்டார்ட் பண்றது, அப்புறம் அந்த சின்ன பையனை ஸ்டார்ட் பண்றதுலாம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆயிடும். நார்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுவான் தான் நினைக்கிறேன். இல்ல நார்கார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ரைசர் வில்மெண்டி அவனும் ஒருத்தன் இருக்கணும். இவன் வேணுன்ட்டே ஆட வைப்பான். ஐயா 2 பேரையும் எல்லாம் தூக்கிட்டு ஆடணும்னா எனக்கு வந்து செல்லப்பிள்ளை மெரினோ வில் பிளே இன் சென்டர் மிட்ஃபீல்ட். அதுக்கு சென்டர் மிட்ஃபீல்ட் நவரவே யோசிச்சு என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல. நார்கார்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் 100%. பயமா இருக்கு. நார்கார்ட் மெரினோ எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணி வேணா செம்ம சொலப்பா அருமையா இருக்கும். வந்து ஸ்ட்ரைக்கர், சோ மெரினோ ஸ்ட்ரைக்கரா ஆட மாட்டான். So he has to play in midfield. So there is a chance that you or not play at all. அது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. அதனால இது வந்து இதுல அதாவது நீங்க மெரினோவே ஆட வச்சாலும் இது ஜெயிக்கணும். யூ வின் சம்ஹவ், அவ்வளவுதான். ஏன்னா வந்து இது ஒரு மெரினோ ஸ்ட்ரைக்கர் ஆட வச்சோம்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்டா. மெரினோ மிட்ஃபீல்டர் ஆண்டா தான் ஜெயிக்கிறதுக்கு. லெஃப்ட்ல வந்து எஸ்ஏ ஆடுவான், லைக் ஸ்ட்ரைக்கர் எசூஸ் நோனி, தென் வந்து ஈட்டன், மெரினோ, நோர்கார்ட். கடவுளே, நினைச்சு பார்க்கவே கதியெல்லாம் கலக்குது. பட் எனக்கு வந்து லெஃப்ட்ல ஏன்னா எனக்கு வந்து லெஃப்ட்ல வந்து எம்எல்ஏ ஸ்டார்ட் பண்ணுவான்னு தோணுது. லெஃப்ட்ல எம்எல்ஏ ஸ்டார்ட் பண்றதுனால வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப எங்கதான் ஆடுவான், ஆடவே மாட்டாடா இந்த மேட்ச். எப்பயாச்சும் ஆடுவான் வர்ற நேரத்துல. இது செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்கு, அப்ப ஆடுவான். இந்த மேட்ச்ல சான்ஸ் கொடுங்கப்பா அவனுக்கு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி கேம்ல ஆடுவான். நம்ம வந்து ஒரு 1-0 2-0 லீட்ல இருக்கிறப்ப நிறைய வந்து ஆடுவான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரஷர் போடுறதுக்கு ஆடுவான். இந்த சீசன்ல எல்லாம் வந்து தயவு தாட்சணை பாவம் எல்லாம் பார்க்க முடியாது தீபக்கு. இந்த சீசன் சொல்றேன் ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியோ அததான் நம்ம செய்யணுங்கிற பட்சத்துல லைக் ஐ திங்க் எம்எல்ஏ ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். லெஃப்ட் பேக்ல ரொட்டேட் பண்ணுவான், கண்டிப்பா ரொட்டேட் பண்ணுவான். ஏன்னா வந்து ரொட்டேட் பண்றதுக்கு பெருசா எதுவும் இல்லடா. டிஃபென்ஸ்ல ஒருத்தர் தான் மாத்த முடியும், வேற யார் ரொட்டேட் பண்றதுக்கு இருக்காங்க? ஃப்ரண்ட்ல சொல்றேன், ஃப்ரண்ட்ல வந்து கம்ப்ளீட்டா மாத்திடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரைட்டன் கூட ஆடுறோம், கண்டிப்பா வந்து ரைஸ் ஆர் சுபிமெண்டி அவனும் ஒருத்தன் தான் ஆடுவான்.
பிரைட்டன் ஏன்னா ரொம்ப இவன் வந்து நீ ட்ரிக்கியான யோசிச்சு பாரு, டிஃபென்ஸ்ல வந்துட்டு சலிபா எல்சிபி போட்டாலுமே டிஃபென்ஸ் இல்ல. அவன் வந்துட்டு நார்கார்ட் எல்லாம் ஆர்சிபி ட்ரெஸ் பண்ண மாட்டான் இந்த மேட்சுக்கெல்லாம். ஹின்கபே சலிபா தான் ஆடுவானுங்க, டெம்பரும் ஆடுவான் கண்டிப்பா. மேபி எனக்கு வந்து நெக்கி ஓகே, நீ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல சுச்சுவேஷன்ல இருந்தா மார்லி சாமனை வந்துட்டு நீ டெம்பருக்கு பாலா கொண்டு வரியா, அந்த மாதிரி ஏதாவது பண்றதுன்னா மேபி செகண்ட் ஹாஃப்ல நம்ம நல்ல சுச்சுவேஷன்ல எப்படி ஒனேரியை பத்தி பேசுறோமோ அந்த மாதிரி வந்து நம்ம மார்லி சாமனை பத்தி பேசலாம். ஆனா மிட்ஃபீல்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருக்கணும் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரைஸ் கண்டிப்பா இருப்பான் அந்த கேம். ரைஸ் இருப்பான்னு நினைக்கிறேன். Yeah. பாவம். Visibility இருக்க மாட்டான். பண்ண முடியாது. வழியில அவன் தான் இந்த வருஷம் அவன் தான் சோப்பு நமக்கு. ஆமா, ஒயிட் சாக்கா அந்த ஹெவர்ட்ஸ் அதே வரிசையில் இந்த வருடத்திற்காக புது சோப்பு டப்பாவுடன் சோப்பு ரைஸ், அதுதான் நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கு. பட் யா, ரைஸ் கண்டிப்பா வந்து அவங்க 2 பேர்ல யாராவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓடகார்ட் இல்லாட்டி எஸ்ஏ 2 பேர்ல யாராவது மிட்ஃபீல்ட் எனக்கு தெரிஞ்சவங்க 10ல ஸ்டார்ட் எஸ்ஏ பண்ணுவாங்க. தான் ஆடுவான். ஏன்னா வந்து ஓடகார்ட் ஆட மாட்டான். லெஃப்ட் விங்ல வந்து ஓடகார்ட் நம்மள சாவடிக்கிறதுக்குனே பிரைட்டனுக்கு ஆடுவான். இல்ல இல்ல என்ன சொல்ல வந்தா, என்ன இருந்தாலும் வந்து எம்எல்எஸ் ஸ்டார்ட் பண்றதுனால கண்டிப்பா வந்து ஐடியலி ஒரு வித் ஹோல்ட் பண்ற ஆள் தான் விளையாடணும். நோனி இல்லாட்டி மார்டினெல்லி தான் அந்த சைடு விளையாடணும். சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் நடக்கும். அதே மாதிரி சென்டர்ல ஹெசூஸ், நீ சொல்ற மாதிரி ஹெசூஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். ரைட்ல ஐ திங்க் நோனி வுட் ஸ்டார்ட் ஓவர் சாக்கா. சாக்கா செகண்ட் ஹாஃப்ல வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இந்த கேமோடைய ப்ரிவியூன்னு சொல்லணும்னா இதுதான். அவங்க சைட்ல இருந்து த்ரெட் யாருன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த மட்டட்டா ஒரு த்ரெட்டா இருப்பாங்க கண்டிப்பா. எடி வரும். எடி எடி நம்ம கோல் கூட அடிச்சிருக்கான். கொஞ்சம் என் விசுவாசம் ஹார்ட் அட்டாக்டான்னு சொல்லிட்டு தூக்கிடுவான். சோ நம்ம கூட விளையாடுறப்ப ஒண்ணு கோல் அடிச்சான்ப்பா நம்ம கூட. அது கோல் அடிச்சான். முடிஞ்சு போன கேம்ல ஒரு கோல் அடிச்சான், பரவாயில்ல. அது நம்ம லிவர்பூலோட அடிச்ச மாதிரி டாகர் ப்ளோலாம் இல்ல அது வரைக்கும் நல்லது. அதனால வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் அதான் ஈஸியா ஜெயிக்கணும் இந்த கேம். ஈஸியா ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஈஸியோ கஷ்டம் எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நீ கஷ்டப்பட்டு கூட ஜெயிச்சுக்கணும், இந்த கேமை ஜெயிக்கணும், அவ்வளவுதான். நான் வந்து ஒரு அழகா ஒரு 1-0 இன்னொரு 1-0 அப்படியே வந்து அப்படியே அழுக்கா இருந்தாலும் அழகா தெரியற மாதிரியான ஒரு இது. அவன் நாகேஷ் இதுல சொல்றதுதான், அவேஷன் பைக்ல சொல்றது, அது பேர் என்னது, குரங்க கிளியா மாத்துறது. எனக்கு எப்படி வேணா நீ காமிச்சுக்கோ, எனக்கு ஒரு 1-0 வேணும், ஒரு 1 வேணும், நீ எப்படி வேணா எடுத்துக்கோ, எனக்கு கவலையே கிடையாது. அழுக்கு பாண்டையா ஒரு 1-0 வின்னுடு. இந்த மேட்ச்ல கப் மேட்ச்ல எல்லாம் நீங்க அப்படி எடுத்தா பரவாயில்ல, எடுத்துட்டு நம்ம வின்னிங் இதை கண்டினியூ பண்ணிட்டு எடுக்கணும். அதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். உங்க 2 பேர் ப்ரெடிக்ஷன்? 2-1. ஓகே, சோ இதுதான் மக்களே நம்மளுடைய ரிவ்யூ பிளஸ் ப்ரிவ்யூ. இதான் எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்டார்டிங்ல இருப்ப என்ன, அடுத்த கேமை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி நம்ம ரிவ்யூ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ, தீபக் அண்ட் ஆகாஷ். அடுத்த இன்னொரு எபிசோட்ல நம்ம கிறிஸ்டல் பேலஸ் கேமை ஜெயிச்சுட்டு ஒரு ரிவ்யூல சந்திப்போங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களிடம் விடைபெறுகிறோம். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர் கைஸ். See you.